கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை கனம் உண்டாவதாக. நம்ம ஆண்டவருடைய சமூகத்தில் அப்படி வார்த்தையை கேட்க இருக்கிறோம். அதுக்கு முன்பாக ஒரு ரெண்டு சரணங்களை மாத்திரம் நாம் பாடி, ஒரு பழைய பாடல், ஒரு 2 சரணங்களை மாத்திரம் அப்படி ஜெபத்தோடு கூட பாடி, ஆண்டவரே என்னோடு கூட நம்முடைய வார்த்தைகளை கொண்டு பேசுங்க ஆண்டவரே. நான் நிச்சயமாக சொல்கிறேன், இன்னைக்கு ஆண்டவர் தீர்க்க தரிசனமாக திட்டவட்டமாக நம்மோடு கூட இடைப்பட இருக்கிறார் அப்படிங்கிறத நான் முழு நிச்சயமாக நம்புகிறேன். அப்படி இருக்க இடத்துல தலைகளை தாழ்த்தி, ஆகா எக்காலம் என்று முழங்கிடுமோ, ஏழை என் ஆவல் என்று தீர்ந்திடுமோ, அப்பா என் கண்ணீர் என்று துடைக்கிறாரோ, ஆவலா ஏங்கிடுது எனது உள்ளமும் சொல்லி அப்படி 2 சரணங்களை மாத்திரம் அப்படி பாடி, ஆண்டவரே பரலோக ராஜ்யத்தை குறித்த வாஞ்ச, தேவனுடைய ராஜ்யத்துக்காக எனக்குள்ள தவணமும் தவிப்பும் காணப்படட்டும் ஆண்டவரே. நம்ம எல்லாரும் வாஞ்சியோடு கூட ஆண்டவரை நோக்கி பார்க்கலாமா? ஆகாய காலம் என்று முழங்கிடுமோ, ஏழை என் ஆவல் என்று தீர்ந்திடுமோ, ஆகாய காலம் என்று முழங்கிடுமோ, ஏழை என் ஆவல் என்று தீர்ந்திடுமோ, அப்பா என் கண்ணீர் என்று துடைக்கின்றாரோ, அப்பா என் கண்ணீர் என்று துடைக்கின்றாரோ, ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும், நித்தியமா மோட்ச வீட்டில் சேர்ந்தால் போதும், நித்தியமா மோட்ச வீட்டில் சேர்ந்தால் போதும், அல்லேலூயா கூட்டத்தில் நான் மகிழ்ந்தால் போதும், அல்லேலூயா கூட்டத்தில் நான் மகிழ்ந்தால் போதும், இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும், என் உள்ளம் நன்றியால் நிறைந்திடுதே, எந்த நின் பாக்கிய வீட்டை நினைக்கையிலே, என் உள்ளம் நன்றியால் நிறைந்திடுதே, எந்த நின் பாக்கிய வீட்டை நினைக்கையிலே, அல்லேலூயா கீதம் பாடிக்கொண்டு, அல்லேலூயா கீதம் பாடிக்கொண்டு, அன்பராம் இயேசுவோடு அகமகிழ்வே, அன்பராம் இயேசுவோடு அகமகிழ்வே, இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும், இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும், நித்தியமா மோட்ச வீட்டில் சேர்ந்தால் போதும், நித்தியமா மோட்ச வீட்டில் சேர்ந்தால் போதும், அல்லேலூயா கூட்டத்தில் நான் மகிழ்ந்தால் போதும், அல்லேலூயா கூட்டத்தில் நான் மகிழ்ந்தால் போதும், இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும்,
ராஜாவை நான் பார்த்தால் போதும், நான் வாழ்ந்தால் போதும். எல்லாருடைய இருதயமும் ஆண்டவரே உம்முடைய ராஜ்யத்துக்காக நான் காத்திருக்கிறேன். ஆண்டவரே கர்த்தர் இதோ வருகிறார். இயேசு சொன்னார், இதோ சீக்கிரமாய் வருகிறேன். அவனுடைய கிரியைகளுக்கு தக்க பலனை அவர் கொண்டு வருகிறாராம். தேவ சமூகத்தில் ஆண்டவரே உம்முடைய ராஜ்யமே எனக்கு போதும் ஆண்டவரே, உம்முடைய ராஜ்யத்துக்கு என்னை ஆயத்தப்படுத்துங்க ஆண்டவரே சொல்லி ஆண்டவரே எல்லாரும் அப்படியே தேவ சமூகத்தில் ஆண்டவரே இந்த உலகத்துக்காக அல்ல, உம்முடைய ராஜ்யத்திற்கென்று என்னை வேறு பிரித்து இருக்கிறீர். பரிசுத்தவான்களோடு கூட பந்திருப்பதற்கென்று எங்களை அழைத்து இருக்கிறீர். ஒளியுள்ள ராஜ்யத்திற்கென்று எங்களை அழைத்து இருக்கிறீர். அந்த ராஜ்யத்துக்கு எங்களை ஆயத்தப்படுத்துங்க ஆண்டவரே. ஏற்ற சத்தியங்களை எங்களுக்கு வெளிப்படுத்தி தாங்க ஆண்டவரே. நீங்க சொன்னீங்களே நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதை அவர் நமக்கு செய்த வாக்குத்தத்தம் என்று. ஆண்டவரே உம்முடைய ராஜ்யத்துக்கு எங்களை ஆயத்தப்படுத்துங்க. இப்பொழுதும் உம்முடைய வார்த்தைகளை தீர்க்க தரிசனமாய் திட்டவட்டமாய் நீ பேச வேண்டும்படியே நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். நேற்று தினத்திலே தேவன் அவருடைய பிறப்பு குறித்த நோக்கத்தை நமக்கு வெளிப்படுத்தினார். அவர் எதற்காக இந்த பூமிக்கு தந்தரப்பட்டார், எதற்காக இந்த உலகத்தில் கொடுக்கப்பட்டார் என்கிற மென்மையான சத்தியங்களை தேவன் நமக்கு வெளிப்படுத்தி நித்திய ஜீவனை குறித்த காரியங்களை நமக்கு தெள்ள தெளிவாய் தீர்க்கமான வார்த்தைகளை கொண்டு இடைப்பட்டார் என்பதை நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். இந்த நாளிலும் ஆண்டவர் தம்முடைய வார்த்தைகளை வெளிப்படுத்துவாராக. உண்மையாகவே நான் ஆராதனை வேளையில் அதிகமாக நான் மகிழ்ந்தேன். நான் முகஸ்துதிக்க சொல்றது இல்லை, தேவன் ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு விதமாக பயன்படுத்துகிறார். சிலரை போல என்னால் பாட முடியாது, ஒருவேளை சிலரை போல என்னால் பிரசங்கிக்கவும் முடியாது. அன்று ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு தாளந்தை தந்து ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு விதமாக பயன்படுத்துகிறார். எவ்விதமாக ஒரே சரீரம் அநேக அவயவங்களை கொண்டிருந்து அநேக அவயவங்கள் அதாவது எல்லா அவயவங்களும் ஒரே செயல்பாடு செய்யாமல் ஒன்றுக்கொன்று வித்தியாசமான செயல்பாடு கொண்டிருக்கிறதோ அதே போல நாமும் 1 கொரிந்தியர் 12:27 வாசிக்கிறபடி நீங்களே கிறிஸ்துவின் சரீரமாயும் தனித்தனி அவயவங்களுமாயும் இருக்கிறீர்கள் என்று வேதத்தில் வாசிக்கிறோமே. அவ்விதமாய் நீங்களும் நானும் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையிலே அங்கமாக அவயவங்களாக இருக்கிறோம் என்பதை மறந்துவிடக் கூடாது. ஆகையினாலே கண்ணானது காதினுடைய வேலையை செய்ய முடியாது, வாயானது காலினுடைய வேலையை செய்ய முடியாது, காலானது வாயினுடைய வேலையை செய்ய முடியாது. அப்படி போலதான் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான வேலைப்பாட, ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான செயல்பாட தேவன் வைத்திருக்கிறார். ஆகையினால சொல்லுகிறேன், ஆண்டவர் ஒவ்வொருவரோட கூட ஆண்டவர் இடைப்பட்டுக்கிட்டே இருக்கிறார். நான் உண்மையாவே அந்த ஆராதனையில முதல் பாட்டை தூய தேவனை துதித்திடுவோம் சொல்லி அதிலையும் தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகள் குறித்த சத்தியத்தை நம்ம எல்லாரும் கேட்கிற கிருபையை தேவன் தந்தா. ஆராதனை வேலை முழுக்க ஏதாவது தான் இருந்தது அப்படின்னா அப்படி கிருபை 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 கிருபை. அது மாத்திரம் இல்ல, முடிவு பகுதியிலுமே நம்ம இவ்விதமாக அறிந்து கொள்ள ஆண்டு உதவி செய்தார். தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை நான் உங்களுக்கு கொடுப்பேன், நான் உங்களுக்கு தருவேன் சொல்லி ஆண்டவர் நித்திய உடன்படிக்கையாக நம்மோடு கூட ஏற்படுத்தி இருக்கிறார் என்கிற வெளிச்சத்தையும் ஆவியானவர் பேசினார். நேற்று தினத்தில் எனக்குள்ள ஒரு பெரிய போராட்டம். நான் ஒரு வகையான செய்தியை இந்த சபைக்கு சொல்லணும்னு நினைக்கிறேன். எனக்கு ஒரு இளைப்பாறுதலே இல்லை, எனக்குள்ள ஒரு பெரிய சங்கடமாகவே இருந்தது. அப்ப எதை குறித்து பேசணும்னு சொல்லும் போதுதான் தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை குறித்து இது சபைக்கு பேசணும் அப்படிங்கிறத திட்டமா நான் போதிக்கப்பட்டேன். நானும் பாஸ்டர் பிராமிசன் அவர்களும் 2 பேரும் பேசி, அப்போ நீங்களும் ஆராதனை இதே மாதிரி எடுங்க, நானும் செய்தி இதே மாதிரி கொடுத்துருதேன் அப்படின்னு ஒரு துளியளவும் பேசலை. நான் என்ன பேச போறேன்னு அவங்களுக்கும் தெரியாது. ஆனால் தேவன் பரிசுத்த ஆவியானவர் அவர் ஒருவர் தான் ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் கிரியைகளை நடப்பிக்கிறார். அதனால இந்த ஆராதனையில கூட தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை குறித்த கர்த்தர் பேசினா இந்த செய்தியினுடைய முடிவுக்குள்ளாக உங்களுக்கு தெரிஞ்சிடும் தாவீதின் கிருபைகள் என்ன, தாவீதுக்கு அருளப்பட்ட அல்லது தாவீதுக்கு அருளுவேன் என்று ஆண்டவர் சொன்ன அந்த நிச்சயமான கிருபைகள் என்ன. God has promised us that he will give us the sure mercies of David என்பதை நாம் பார்க்கிறோம். It's not the covenant of the earth, it's not the covenant that is a temporal but the everlasting covenant. இது ஒரு நித்திய உடன்படிக்கையாக தேவன் நம்மோடு கூட ஏற்படுத்துகிறார். அதனுடைய வெளிப்பாடு குறித்த சத்தியங்கள் இன்றைக்கு நாம் தியானிக்க இருக்கிறோம். நிச்சயமாகவே சொல்றேன்,
நான் அவங்க ஆராதனை முடிஞ்சோடனே சொன்னேன், after the completion of the worship, the song and the worship time, I spoke to Pastor Promison. It's really prophetic. It's really prophetic. உண்மையிலே நான் உட்கார்ந்துட்டு இருக்கும்போது நான் அப்படியே எம்ப்ரேஸ் பண்ணலாம்னு நினைச்சேன், அவரை கட்டி பிடிக்கலாம்னு நினைச்சேன். ஏன்னா அந்த அளவுக்கு தேவன் என்ற இடைப்பட்ட வார்த்தைகளை இந்த ஆராதனையில் கர்த்தர் உறுதிப்படுத்திக்கிட்டே இருந்ததை நான் ஆவியில தெளிவாக உணர்ந்தேன். நான் அதை தான் உங்களோடு கூட இன்றைக்கு பகிர்ந்து கொள்ளும்படியா இருக்கிறேன். இந்த செய்திக்கு ஒரு தலைப்பு கொடுக்கணும் அப்படின்னா, ஜீவன் உள்ளோரின் தேவன், the God of the living அப்படின்னு சொல்லி ஆங்கிலத்தில் சொல்லலாம். ஜீவன் உள்ளோரின் தேவன். நம்முடைய தேவன் மரித்தோருக்கு தேவனாய் இராமல் ஜீவன் உள்ளோருக்கு தேவனாய் இருக்கிறார். இன்றைக்கு சொல்லப்படுகிற இந்த சத்தியங்களை ஏற்கனவே 1 அல்லது 1.5 மணி நேரம் கூட நான் எடுப்பேன். அல்லது நீங்க தயவு செய்து அமர்ந்து நிச்சயமாகவே ஆண்டவர் உங்களோடு கூட பேசுவார். இந்த கூடிய சத்தியங்களை தயவு செய்து நீங்க ஒன்றன் பின் ஒன்றாக கவனித்துக் கொண்டே வாங்க. ஆவியானவர் நம்முடைய இருதயத்தினுடைய ஆழங்களை வெளிப்படுத்தி நாம் எப்படிப்பட்ட நிலவரத்தோடு காணப்படுகிறோம் என்பதையும் காட்டி கொடுத்து வேத வசனங்களுடைய சாராம்சத்தையும் தாற்பயத்தையும் இன்றைக்கு நமக்குள்ளே விளங்க பண்ண இருக்கிறார். ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையும் கனமும் உண்டாவதாக. அவர் மரித்தோருக்கு தேவனாயிராமல் ஜீவன் உள்ளோருக்கு தேவனாய் இருக்கிறார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். காலம் கடைசி, நாம் கர்த்தருடைய வருகையை எதிர்பார்த்து நிற்கக்கூடிய கடைசி விளிம்புக்குள்ளாக வந்தது போல நமக்கு காரியங்கள் எல்லாம் தோன்றுகிறது. இயேசுவானவர் சொன்னார், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24வது அதிகாரமாக இருக்கட்டும், மார்க்கு 13, லூக்கா எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 17 மற்றும் 21ஆம் அதிகாரங்களிலே அவருடைய வருகைக்கான அடையாளங்களை குறித்தும் அவருடைய வருகைக்கு முன்பாக நடக்கக்கூடிய காரியங்களை குறித்த காரியங்களை ஆண்டவர் சீஷர்களிடத்தில் சம்பாஷித்துக் கொண்டிருக்கிறதை பரிசுத்த வேதம் நமக்கு காட்டி கொடுக்கிறது. அப்படி காண்பித்து கொடுக்கிற பகுதியில தான் பூமி எதிர்ச்சிகள், பலவிதமான கொள்ளை நோய்கள், ஜனத்துக்கு விரோதமா ஜனம், ராஜ்யத்துக்கு விரோதமா ராஜ்யம் எழும்புகிற காரியங்கள், அநேக இடங்களில் பூமி எதிர்ச்சி ஏற்படுகிற காரியங்கள், இவைகள் எல்லாம் கர்த்தர் வெளிப்படுத்தி நீங்களும் நானும் வஞ்சிக்கப்படக்கூடாது என்பதற்காக சில அடையாளங்களை ஆண்டவர் வெளிப்படுத்தி காண்பித்தார். அவைகள் எல்லாம் இந்த நாட்களிலே இந்த யுகத்திலே நிறைவேறி கொண்டிருப்பதை நீங்களும் நானும் நன்கு அறிவோம். அதனால கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை சந்திப்பதற்கு ஏற்ற மனவாட்டியாய் நீங்களும் நானும் காணப்பட வேண்டியது அவசியம் என்பதை உணர்த்துவிப்பதற்காகவே கர்த்தர் அந்த முகாந்தரத்திற்காக இந்த 3 நாள் கூட்டங்களையும் ஆண்டவர் ஏற்படுத்தினார் என்பதை நான் முழு நிச்சயமாக விசுவாசிக்கிறேன், நம்புகிறேன். ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையும் கனமும் உண்டாவதாக. அன்றைக்கு எப்படி 10 கன்னிகைகளை குறித்த ஓமையிலே 5 பேர் புத்தி உள்ளவர்கள், 5 பேர் புத்தி இல்லாதவர்கள் என்பதை ஆண்டவர் காண்பித்து கொடுத்து 5 புத்தி உள்ள கன்னிகைகளுக்கு ஒப்பாக நீங்களும் நானும் காணப்பட வேண்டும் என்கிற வெளிச்சத்தை தேவன் காட்டி கொடுக்கிறார். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 25ஆம் அதிகாரத்தில் இயேசுவானவர் 3 விதமான காரியங்களை கர்த்தர் வெளிப்படுத்தி பேசினார். அதுல அந்த 3 விதமான காரியங்களை நல்லா கவனிச்சு பாருங்க. There is a separation between 2 categories, 2 kinds of people, 2 kinds of groups என்பதை நீங்க வேதத்துல பார்க்கலாம். 2 கூட்டத்துக்கும் ஒரு இடையில ஒரு வேறுபாடை காண்பித்துக் கொண்டே வருகிறார். 2 கூட்டத்துக்கு இரவில் ஒரு பிரிவை காண்பித்துக் கொண்டே வருகிறார். 5 பேர் புத்தி உள்ளவர்கள், 5 பேர் புத்தி இல்லாதவர்கள். 5 பேர் எடுத்துக்கொள்ளப்படுகிறார்கள், 5 பேர் கைவிடப்படுகிறார்கள். அதே போல செம்மறியாடுகளையும் வெள்ளாடுகளையும் குறித்து பேசும்போது வலது பக்கத்தில் செம்மறியாடுகளும் இடது பக்கத்தில் வெள்ளாடுகளுமாய் காணப்படுகிறது. வலது பக்கத்தில் நிற்கிறவர்கள் எடுத்துக்கொள்ளப்படுகிறார்கள், தேவனுடைய ராஜ்யத்துக்கென்று அழைக்கப்படுகிறார்கள். இன்னொரு கூட்டத்தார் பிசாசுக்காகவும் அவனுடைய தூதர்களுக்காகவும் உண்டாக்கப்பட்ட நித்திய நரகத்தை சுதந்திரிக்கிறார் என்கிற காரியமும் நமக்கு காண்பிக்கப்படுகிறது. கடைசி ஆண்டவர் சொல்லும் போது தாளந்து குறித்த காரியங்களை சொல்லும் போது எஜமான் வந்து தாளந்து கொடுக்கப்பட்டவரிடத்தில் வந்து கணக்கு கேட்கும் போது அதுல 2 கூட்டத்தை ஆண்டவர் காண்பித்து கொடுக்கிறார். ஒரு கூட்டம் புரோஜனமான ஊழியக்காரர்கள் என்கிற ஸ்தானத்தை பெற்றிருக்கிறது. இன்னொரு கூட்டத்துக்கு அடையாளமாக அந்த ஒரு மனுஷன் ஆண்டவர் காண்பித்து கொடுக்கிறார். அவன் சோம்பலும் பொல்லாதவனுமான புரோஜனமற்ற ஊழியக்காரனாய் காணப்பட்டான். அவனுடைய முடிவு என்ன? அவன் அழுகையும் பற்கடிப்பும் நிறைந்த அந்த பாதாளத்தில் அல்லது நரகத்திலே தள்ளப்படுகிறான் என்கிற காரியமும் சொல்லப்படுகிறது. இவ்விதமா இயேசுவானவர் 2 கூட்டத்தை வித்தியாசப்படுத்தியே காண்பிக்கும் காரியங்கள்ல ஆண்டவர் நமக்கு அதிகமாய் உணர்த்துவிக்கிற அழுத்தம் கொடுக்கிற காரியம் என்ன? அவருடைய வருகையில இவ்விதமாக சம்பவிக்கும். அநீதிமான்கள் நீதிமான்கள், இந்த 2 கூட்டத்துக்கு நடுவில் தான் சபை காணப்பட போகிறது. நீங்க 1 பேதுரு 4ஆம் அதிகாரத்தில் ஆவியானவர் எழுதி வைக்கும் போது
தேவனுடைய நியாய தீர்ப்பு முதலாவது அவருடைய சபையிலே துவக்கும் காலமாய் இருக்கிறது என்று நீங்களும் நானும் பார்க்க கூடும். நான் நினைக்கிறேன் 1 பேதுரு 4:17 இருக்கும் நினைக்கிறேன். அதில் இவ்விதமாய் சொல்லப்பட்டிருக்கிறது, ஆனபடினாலே நீங்களும் நானும் எச்சரிக்கை உள்ளவர்களாய், ஜாக்கிரதை உள்ளவர்களாய், இந்த காலத்தில் நம்ம கொடுக்கப்பட்ட இந்த தற்காலிகமான வாழ்க்கையை கரைதரையற்ற பரிசுத்தம் உள்ளதாய் அவருக்கு முன்பாக நிறுத்திக் கொள்வதற்கு அதிகமாய் ஜாக்கிரதையாய் காணப்பட வேண்டியது அவசியம். ஆகையினால் தான் எபேசியருக்கு ஆவியானவர் எழுதும் போது எபேசு திருச்சபையிடத்தில் இவ்விதமாய் கூறினார். எபேசியர் 5:25 வாசிக்கும் போது, மணவாட்டியாகிய சபை கரை திரை பிழைகள் இவைகள் ஒன்றுமில்லாமல் மகிமையுள்ளதும் மாசற்றதுமான பிழையில்லாத ஒன்றாய் தமக்கு முன்பாக நிறுத்திக் கொள்வதற்காக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அதற்காக தாமே ஒப்பு கொடுத்தார் என்கிற காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப இயேசுவானவர் இந்த பூமிக்கு வந்ததனுடைய பிரதானமான நோக்கம் என்ன? தேவன் ஒரு பெரும் கூட்டத்தை தமக்கென்று எழுப்பி தம்மாலே அவர்கள் பரிசுத்தமாக்கப்பட்டு கரைதுரை அற்றதாய் மாசற்ற மகிமையுள்ள மணவாட்டியாகிய சபையாய் அவருடைய வருகையிலே வெளிப்பட வேண்டும் என்கிற நோக்கத்திற்காகவே கர்த்தர் இவ்விதமான காரியங்களை நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். கர்த்தருடைய வருகை எவ்விதமாய் சம்பவிக்கும் என்றால், நீங்கள் வேதத்தில் வாசித்து பார்க்கும்போது ஆண்டவர் 3 கேட்டகரி ஆண்டவர் காண்பித்துக் கொடுக்கிறார். 2 பேர் வயலிலே இருப்பார்கள், ஒருவன் எடுத்துக் கொள்ளப்படுவான், ஒருவன் கைவிடப்படுவான் என்று ஆண்டவர் சொன்னார். 2 ஸ்திரீகள் ஏந்திரம் அரைத்துக் கொண்டிருப்பார்கள், ஒருத்தி கைவிடப்படுவாள், ஒருத்தி எடுத்துக் கொள்ளப்படுவாள் என்று ஆண்டவர் சொன்னார். 2 பேர் படுத்து நித்திரை செய்து கொண்டிருப்பார்கள், ஒருவன் எடுத்துக் கொள்ளப்படுவான், ஒருவன் கைவிடப்படுவான். இந்த 3 அம்சங்கள், அந்த 3 காரியங்களை நீங்க கவனிக்கும் போது, வயல்ல எப்பொழுதுமே மனுஷங்க பகல்ல தான் வயலுக்கு போவாங்க. நைட்டு வயல்ல வேலை செய்ய போறது இல்லை, பகல்ல வயலுக்கு போவாங்க. இது பகற்காலத்தை குறிகி. பொதுவாக இயந்திரம் அரைக்கிற ஸ்திரீகளுடைய நேரத்தை நீங்க கணக்கிட்டு பார்த்தீங்கன்னா, அவங்க மதியான நேரம் தான் இயந்திரம் அரைச்சிக்கிட்டு இருப்பாங்க. இது மதியான நேரத்தை, ஆஃப்டர்நூனை குறிகி. பொதுவாக படுத்துக்கொண்டு நித்திரை செய்யற நேரம் எந்த நேரம்? எப்போ படுத்து நித்திரை செய்வாங்க? இரவு நேரம். அப்ப இரவில சம்பவிக்கிறது. அப்ப இது எதை குறிக்கு அப்படின்னா, இன்னைக்கும் அதுதான், கர்த்தருடைய வருகை ஒரு சனப்பொழுதிலே வெளிப்படும். அதனால்தான் 1 கொரிந்தியர் 15:51 இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன், நாம் எல்லாரும் நித்திரை அடைந்தவர்களுக்கு முந்திக் கொள்வதில்லை, எக்காலம் தொனிக்கும், அப்பொழுது மரித்தோர் அழிவில்லாதவர்களாய் எழுந்திருப்பார்கள் சொல்லுகிறார். ஒரு இமை பொழுதிலே, ஒரு சன பொழுதிலே நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம் என்கிற காரியங்களை அந்த 1 கொரிந்தியர் 15:51 மற்றும் 52 ஆவியானவர் திருச்சபைக்கு உணர்த்துவிக்கிறார். அப்ப ஒரு தேசத்துக்கு ஒரே டைம்ல தான் நடக்கும். இப்ப நம்ம நீங்க பகல்ல நீங்க 9 கால் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு உதாரணம் சொல்றேன். நீங்க வெனிசுலால பாத்தீங்கன்னா இந்த நேரம், இப்போ இந்த நேரம் எல்லாரும் நல்லா தூங்கிக்கிட்டு இருப்பாங்க. 1 மணி 2 மணி வேணா இருக்கலாம். ஏன்னா ஒரு ஏறக்குறைய 9.5 மணி நேரம் வித்தியாசம் வரும். வெனிசுலாவுக்கும் நமக்கும் இந்தியாவுக்கும் ஒரு 9.5 மணி நேரம் வித்தியாசம் இருக்கும். அமெரிக்காவை பார்த்தா அதுலயும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கு. லண்டன்ல பார்த்தா கொஞ்சம் ஏதாவது வித்தியாசம். அப்ப இந்த டைம் நமக்கு பகலா இருக்கும்போது, இப்ப நம்ம எல்லாம் வயல்ல இருக்கிறோம். இப்ப கர்த்தருடைய வருகை இருக்குன்னா நம்ம எல்லாம் வயல் அப்படிங்க சொல்லப்படுற அந்த வயல்ல இருக்கிறவங்களுடைய ஸ்தானத்தை குறிக்கும். ஆனா இதே சமயத்தில் கர்த்தருடைய வருகை வெளிப்படுது. அமெரிக்காவுக்கு இது நைட்டு படுத்துக்கொண்டு நித்திரை செய்யறதுல ஒரு கூட்டம் கைவிடப்படும், ஒரு கூட்டம் எடுத்துக்கொள்ளப்படும். இன்னொரு தேசத்துக்கு இது மதியான வேலையா இருக்கலாம். அப்ப கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய வருகை குறித்து என்ன சொல்லுகிறார்? இது ஒவ்வொரு சமயமா நடந்துகிட்டு இருக்கும் அப்படிங்கிறதுக்கு சொல்லல, ஒரே சனப்பொழுதுல நடக்கும். உலகம் எங்கும் ஒரே நேரத்தில் இந்த மறுரூபம் சம்பவிக்கும் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார். இதை குறித்து நீங்களும் நானும் வெளிப்புள்ளவர்களாய், கர்த்தருடைய வருகைக்கு எந்நேரமும் ஆயத்தம் உள்ளவர்களாய் காணப்பட வேண்டியது அவசியம். அதனால் தான் இன்றைக்கு சில ஆவிக்குரிய சத்தியங்களை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். இன்றைக்கு தேவனுடைய சபைக்கு இருக்கக்கூடிய முக்கியமான வெளிப்பாடு என்ன? அந்த முக்கியமான வெளிப்பாடு குறித்து உங்களோடு கூட நான் பேச இருக்கிறேன். அதுதான் தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகள். நிறைய பேருக்கு தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைன்னு சொன்ன உடனே என்ன நினைச்சிருந்தாங்கன்னா, அப்போ கோலியாத்தை சாய்க்கிறது போல நான் பெரிய பிரச்சனையை சாய்ச்சிருவேன் அப்படிங்கிறத மட்டும் நோக்குறாங்க. நீங்க அதை மட்டும் நோக்க கூடாது. அப்ப தாவீது அநேக உபத்திரவங்களுக்கு மத்தியில போய் ஒரு பெரிய சிங்காசனத்தை பிடிச்சாருன்னு சொல்லி அதை மட்டும் நோக்கி விடக்கூடாது. தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை பரிசுத்த வேதம் எவ்விதமாய் காண்பித்துக் கொடுக்கிறது, எவ்விதமான வெளிச்சத்தோடு நம்மோடு கூட இடைப்படுகிறது என்பதை குறித்த காரியங்கள் தேவனுடைய சபைக்கு கட்டாயமாக தெரிந்திருக்க கடவுது. நீங்க நல்லா கவனிங்க. அவருடைய வருகைக்கு எல்லா காரியங்கள் நடந்துகிட்டே இருக்கு.
அப்போஸ்தலனாகிய பவுல் மூலமாய் ஆவியானவர் சபைக்கு சொல்லும்போது 2 கொரிந்தியர் புத்தகம் 5வது அதிகாரம் முதல் 2 வசனங்களை வாசித்து பாருங்க. பூமிக்குரிய கூடாரமாகிய நம்முடைய வீடு அழிந்து போனாலும் அப்படின்னு சொல்லுவாரு. பரலோகத்திலே தேவனால் கட்டப்பட்டிருக்கிறதான அஸ்திபாரம் உள்ள நகரத்துக்காக நம்ம காத்திருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு வெளிப்பாடோடு கூட அவர் எழுதிக்கிட்டே வர்றாரு. அந்த 2 வசனங்கள் முதல் 2 வசனங்களை நீங்க வாசித்து பார்க்கும்போது தான் நீங்களும் நானும் எவ்விதமா இந்த பூமியில நடந்து கொள்ளணும் அப்படிங்கிற காரியம் வெட்ட வெளிச்சமாய் காண்பிக்கப்பட்டிருக்கிறது. அங்க என்ன சொல்லி கொடுக்கிறாரு? ஒரு பகுதியில கூடாரம், இன்னொரு பகுதியில வாசஸ்தலம். என்றைக்குமே இந்த பூமிக்குரிய வாழ்க்கை வாசஸ்தலத்துக்கு ஒப்பிட்டு பைபிள்ல சொல்லப்படுகிறது இல்லை. பூமிக்குரிய காரியங்களை வாசஸ்தலத்துக்கு ஒப்பிட்டு சொல்லுகிறது. நம்ம வேணா சொல்லலாம், இது நான் தங்குகிற வாசஸ்தலம் அப்படின்னு வேணா சொல்லலாம். ஆண்டவர் சொல்லியிருக்கிற நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா இந்த பூமியில வாழ்ற நம்முடைய வாழ்க்கை எல்லாமே தற்காலிகமானது என்பதற்கு முகாந்தரமாக தான் ஆண்டவர் நம்முடைய குடியிருப்பு, அதுவும் பூமியில வாழ்ற குடியிருப்பை குறித்து இது கூடார வாழ்க்கைக்கு அடையாளமாக பேசி இருக்கிறார். ஆனா வாசஸ்தலம் சொல்லும் போது அது பரலோகத்தில் உள்ள குடியிருப்பை குறிக்கும். அதனால்தான் பிலிப்பு திருச்சபைக்கு ஆவியானவர் சொல்லும் போது பிலிப்பியர் 3வது அதிகாரம் 20வது வசனத்தில் நம்முடைய குடியிருப்போ, அதுக்கு முன்பாக 18, 19 ஆகிய 2 வசனங்கள்ல ஒரு விதமான கூட்டத்தை காண்பித்து கொடுக்கிறார். அவர்கள் சிலுவைக்கு பகைஞராய் இருக்கிறார்கள், அவர்கள் வேறு விதமாய் சிந்திக்கிறார்கள், அவர்களுடைய தேவன் வயிறு என்று சொல்லி கண்ணீரோடு கூட பகிர்ந்து கொண்ட ஆவியானவர் 20ஆம் வசனத்துல காண்பித்து கொடுக்கிறார். நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது, அங்கிருந்து நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் என்கிற ஒரு மகிமையான வெளிப்பாட்டை குறித்து பேசுகிறார். இன்றைக்கு தேவனுடைய சபைக்கு இப்படிப்பட்ட ஒரு ரெவலேஷன் தேவை. நீங்களும் நானும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு ஆயத்தப்பட அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதனால் தான் இந்த தலைப்பின் அடிப்படையில் கர்த்தர் தமது வார்த்தைகளை வெளிப்படுத்த சித்தம் கொண்டிருக்கிறார். அவர் மரித்தோருக்கு தேவனாயிராமல் ஜீவனுள்ளோரின் தேவனாயிருக்கிறார். வாசிக்க கேட்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 22வது அதிகாரம் 32வது வசனத்தை எடுத்தவர்கள் வாசிக்கலாம். இதான் நான் செய்திக்கு ஆதாரமாக எடுத்துக்கொண்ட வசனம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 22:32. தேவன் மரித்தோருக்கு தேவனாயிராமல் ஜீவனுள்ளோருக்கு தேவனாய் இருக்கிறார் என்றா, இங்கு வேதம் நம்முடைய தேவனை எவ்விதமாய் காண்பித்துக் கொடுக்கிறது? Our God is not the God of the dead but of the living. நம்முடைய தேவன் மரித்தோருக்கு தேவன் அல்ல, ஜீவனுள்ளோருக்கு தேவனாய் இருக்கிறார். இந்த வெளிப்பாடு குறித்து தான் சபை முழுமையான அறிவு பெற்றிருக்க வேண்டும், முழுமையான அறிவோடு வாழ வேண்டும் என்பதை கர்த்தர் இந்த பகுதியில் நமக்கு எழுதி உணர்த்தி வைக்கிறார். நீ நல்லா கவனிச்சு பாருங்க. எந்த சமயத்தில் இயேசுவானவர் இந்த வார்த்தைகளை சொன்னார், யாரிடத்தில் சொன்னார், எப்படிப்பட்ட சூழ்நிலையில சம்பவத்தில் இதை பகிர்ந்து கொண்டார் என்றால் அதனுடைய அந்த ரத்தின சுருக்கமான காரியத்தை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்றேன். நீங்க அதுக்கு முன்னால் ஒரு 4-5 வசனத்துக்கு முன்னால் நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, இது இந்த மத்தேயு எழுதின சுவிசேஷம் 22வது அதிகாரமா இருக்கட்டும், மார்க் எழுதின சுவிசேஷம் 12வது அதிகாரம் 25, 26, 27 வசனங்களா இருந்தாலும் சரி, லூக்கா எழுதின சுவிசேஷம் 20வது அதிகாரம் 36, 37, 38 ஆகிய வசனங்களாக இருந்தாலும் சரி, ஆண்டவர் ஒரே காரியத்தை தான் இங்க வலியுறுத்தி காண்பிக்கிறார். மூன்றுமே ஒரே சம்பவம். மத்தேயு 22, மார்க் 12, லூக்கா 20 ஆகிய 3 அதிகாரங்களையும் இந்த ஒரே சம்பவம் காண்பிக்கப்பட்டிருக்கிறது. யாரோடு சம்பாஷிக்கும் போது இந்த வார்த்தைகளை கிறிஸ்துவானவர் சொன்னார்? உயிர்த்தெழுதல் இல்லை என்று சாதிக்கிற சதுசேயர் அவ்விடத்துல வந்து, உயிர்த்தெழுதலே இல்லைன்னு சாதிக்கக்கூடிய ஆட்கள் என்ன கேட்காங்க? உயிர்த்தெழுதல் குறித்து கேள்வி கேட்காங்க. இதான் கிறிஸ்துவானவரை சோதிப்பதற்காக இந்த கேள்வியை கேட்கிறாங்க. நமக்கு தெரியும் அந்த சம்பவம், உங்களுக்கு நல்லா கண்டிப்பா தெரியும். பைபிள் தொடர்ந்து வாசிக்கிறவங்களுக்கு கட்டாயமா அந்த சம்பவம் தெரியும். ஆனாலும் நான் ரத்தின சுருக்கமா சொல்றேன். ஒரு ஸ்திரீ, ஒரு மனுஷன் ஒரு ஸ்திரீ விவாகம் பண்றான். அந்த நமக்கு காரியங்கள் தெரியும். அவன் சந்தானம் இல்லாமல் இறந்து போகிறான். அன்றைக்குள்ள வழக்கு என்னன்னா, அந்த சந்தானம் அழிந்து போகக்கூடாது, தலைமுறை ஒளிந்து போகக்கூடாதுங்கிறதுக்காக, அது வம்சமா வரணும் அப்படிங்கிறதுக்காக, அதுக்கு அடுத்த தமையன், அதாவது சகோதரன்மார்கள் அவங்கள திருமணம் முடிப்பாங்க. யூதாவுடைய விஷயத்தில் நம்ம எல்லாரும் நன்கு அறிவோம். நம்ம எல்லாம் எடுத்து வாசிக்க நேரம் கிடையாது. ஆதியாகமம் 38 அதிகாரத்தில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. யூதாவுக்கு 3 பிள்ளைகள் பிறகுறாங்க. அந்த 3 பிள்ளைகளை ஓனான், ஏர், சேலா, இந்த 3 பேரை குறித்து பார்க்கிறோம். தாமாரு விவாகம் பண்ற, மூத்த விவாகம் பண்ற, அவன் கர்த்தருடைய பார்வையில் பொல்லாதவன் பண்ணல, கர்த்தர் அவனை கொல்றாரு. அதுக்கப்புறம் அடுத்த சகோதரன் அவளை விவாகம் பண்றான். அடுத்து சேலாவுக்கும் குறி வைக்கப்பட்டிருக்கு.
அப்ப என்னன்னா சந்தானம் ஒளிந்து விடக்கூடாதுங்கிறதுக்காக அன்றைக்கு ஒரு வழக்கம் அவங்களுக்குள்ளே காணப்பட்டிருந்தது. இதைத்தான் இன்னைக்கு அவங்க கேட்குறாங்க. இப்போ அவன் மறிச்சிட்டான், அப்போ அவளுக்கு சந்தானம் இல்லாமல் மறிச்சிட்டான். அதுக்கு அடுத்து அவன் சகோதரன் இன்னொருத்தன் விவாகம் பண்றான், அங்கேயும் சந்தானம் இல்லை, அவனும் மறிச்சு போயிட்டான். இப்படி 7 பேர் விவாகம் பண்ணி எல்லாரும் மறிச்சிட்டாங்க. பின்பு அந்த ஸ்திரீயும் மறித்து போனால் இப்ப உயிர்த்தெழுதல்ல இவ யாருக்கு மனைவியா இருப்பான்னு கேட்குறாங்க. 5வது உள்ள ஆளுக்கா இல்லை 3வது உள்ள ஆளுக்கா அந்த நோக்கத்தில் கேட்காங்க. அல்லது 7வது உள்ள ஆளுக்கா யாருக்கு மனைவியா இருப்பா அப்படின்னு கேட்கும்போது தான் ஆண்டவங்க தெளிவாக சொல்லிட்டாரு, உயிர்த்தெழுதல்ல கொள்வனையும் கொடுப்பனையும் இல்லை. அவர்கள் யாரை போல இருப்பாங்களாம்? தேவ தூதர்களை போல் இருப்பார்கள் என்று சொன்னார். வாசிக்க கேட்கலாம். 30 வசனத்தை வாசிக்க கேட்கலாம். 22-30 வாசிக்க கேட்கலாம். உயிர்த்தெழுதல்ல கொள்வனையும் கொடுப்பனையும் இல்லை, அவர்கள் பரலோகத்தில் யாரை போல இருப்பாங்க சொன்னார்? தேவ தூதரை போல் இருப்பார்கள் சொல்லி முடிச்சாரு. அவங்க கேட்ட கேள்விக்கு பதில முடிச்சிட்டாரு. நல்ல கவனிங்க. 29ஆம் வசனத்துல ஒரு காரியத்தை சொல்லிட்டு தான் சொல்றாரு, உங்களுக்கு வேத வசனங்களை நீங்க குறித்து தப்பான எண்ணம் வச்சிருக்கீங்க. அவர் என்ன சொன்னார் பாருங்க, 29ஆம் வசனத்துல, நீங்கள் வேத வாக்கியங்களையும் தேவனுடைய வல்லமையும் அறியாமல் தப்பான எண்ணம் கொள்ளுகிறீர்கள். உயிர்த்தெழுதல் குறித்த சத்தியங்கள் உங்களுக்கு தெரியல, உயிர்த்தெழுதல்ல எவ்விதமா சம்பவிக்கும் அப்படிங்கிற காரியங்களை குறித்து உங்களுக்கு தப்பான எண்ணங்கள் இருக்கு, அபிப்பிராயம் இருக்கு. இதை சொல்லிட்டு தான் சொல்றாரு, உயிர்த்தெழுதல்ல கொள்வனையும் கொடுப்பனையும் இல்லை, அவர்கள் தேவ தூதரை போல் இருப்பார்கள். இப்ப அவங்க கேட்ட கேள்விக்கு பதில் முடிஞ்சுதா இல்லையா? முடிஞ்சுதா இல்லையா? முடிஞ்சுது. ஆனாலும் அவர் விடல. 31 வாசிக்க கேட்கலாம். 22-31. நல்ல கவனிங்க. இப்பதான் இந்த செய்தியுடைய இந்த செய்திக்குள்ளே நம்ம கடந்து சொல்லுகிறோம். மேலும் என்கிற ஒரு வார்த்தை இங்க வைக்கிறா. அவர்கள் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லி முடிச்சாச்சு. என்ன கேள்வி? உயிர்த்தெழுதல் குறித்து எங்களுக்கு இன்னும் வேணும், இந்த விளக்கம் சொல்லுங்க, அதை சொல்லுங்க. எதுவுமே கேள்வி அப்படிப்பட்ட கேள்வி கிடையாது. உயிர்த்தெழுதல் அந்த சகோதரி யாருக்கும் மனைவியா இருப்பா, இதுதான் கேள்வி. அவர் சொல்லிட்டாரு, என் கொள்வனை கொடுப்பன கிடையாது, தேவ தூதர்ல போல இருப்பாங்க. Chapter is over. Their question was clearly answered, plainly answered. அந்த ஆண்டவர் விடல. Moreover he said unto them, இன்னும் மேலும் அவங்கள இப்ப தேவனுக்கு என்ன நோக்கம் தெரியுமா? நல்ல கவனிங்க. தேவனுக்கு என்ன நோக்கம்? சதுசேயருடைய மனக்கண்களை திறக்க வேண்டும். சதுசேயருடைய மனக்கண்கள் எவ்விதமா குருடாக்கப்பட்டு இருக்கிறது என்றால், உயிர்த்தெழுதல் இல்லை. Their belief was nothing but that there was no resurrection. There was no resurrection of the dead. உயிர்த்தெழுதல் இல்லை என்று சாதிக்கக்கூடிய கூட்டத்தா இப்போ இவர்களுக்கு புத்தி வரும்படி மேலும் தான் சொல்றாரு. அந்த கேள்விக்கு கிடையாது, அந்த கேள்விக்கான பதில் முடிந்து விட்டது. இப்ப தேவனுடைய சிந்தை என்னன்னா, இப்ப சதுசேயருக்குள்ளே ஒரு தெளிவு உண்டாகணும். இப்ப சதுசேயர் என்ன கேட்கிற சொல்றாரு பாருங்க, மரித்தோர் உயிர் தெழுவார்கள் அப்படிங்கிற காரியத்தை விளக்கி காண்பிக்கிறா. உங்களுக்கும் எனக்கும் மரித்தோருடைய உயிர்த்தெழுதல் குறித்த சத்தியத்தினுடைய வெளிப்பாடு கட்டாயமாக தெரிந்திருக்க வேண்டும். அதனால தான் இந்த சண்டேல நான் அதிகமாக யோசித்தேன். ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னாலே நமக்கு என்னதான் ஓடணும் தெரியுமா? உயிர்த்தெழுதல். யூதர்களுக்கு ஓய்வு நாள் ஞாயிற்றுக்கிழமை இல்லை, சனிக்கிழமை. அவங்க எப்படி கணக்கு வைப்பாங்கன்னா, வெள்ளிக்கிழமை சாயங்காலம் 6 மணிலேருந்து சனிக்கிழமை சாயங்காலம் 6 மணி வரைக்கும் ஓய்ந்து இருப்பாங்க. இது ஓய்வு நாள் அவங்க அனுசரிப்பாங்க. 12 + 12 24 மணி நேரம் அதை கணக்கு வைத்திருப்பாங்க. இதனால தான் ஓய்வு நாள்காரர்கள் நமக்கு தெரியுமே, இங்கே அவங்கெல்லாம் அவங்க அனுசரிச்சுட்டு இருக்கிறாங்க. பாவம், பரிதாபம். தேவன் எல்லா கிரியைகளையும் முடித்து நம்முடைய ரிடம்ஷனுக்காக எல்லா கிரியைகளையும் முடித்து வாரத்தின் முதல் நாளில் அவர் எழுந்தார். அதனால இதுதான் ஓய்வு நாள், இதுதான் ஓய்ந்திருக்கிற நாள். அதனால ஞாயிற்றுக்கிழமை கட்டாயமாக இதுதான் ஓய்ந்திருக்கிற நாள். ஞாயிற்றுக்கிழமை நாளைக்கு ஒர்க்கிங் டேயே வச்சாலுமே நீங்கள் கட்டாயமாக லீவ் போட்டாவது தேவனை ஆராதிக்கணும். கட்டாயமாக சொல்கிறேன். ஏன்னா நீங்கள் கர்த்தர் எப்படியாவது கர்த்தரை ஆராதிச்சு ஆகணும். ஏன்னா சண்டேங்கிறது ஓய்வு நாள். நமக்கு ஆண்டவர் ஓய்வு நாளை கொடுத்துருக்கிறா. அப்போ அதனால தான் இந்த ஓய்வு நாளை நான் நினைக்கும் போதெல்லாம், அந்த சண்டையை நினைக்கும் போதெல்லாம், கிறிஸ்துவானவர் உயிர்த்தெழுந்தா, எனக்கும் உயிர்த்தெழுதல் உண்டு என்கிற வெளிப்பாடோடு கூட நான் காணப்பட்டிருக்க வேண்டியது அவசியம். அதனால தான் சதுசேயருடைய மனக்கண்களை திறக்கும்படி அவர் என்ன சொன்னார் பாருங்க, உயிர்த்தெழுதல், மரித்தோர் எழுந்திருப்பார்கள். அதை குறித்து என்ன சொல்றாரு? மரித்தோர் உயிர்த்தெழுதலை பற்றி 2 புள்ளி வச்சிருக்குதா, வாசிங்க. நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும்
யாக்கோபின் தேவனுமாய் இருக்கிறேன் என்று தேவனால் உங்களுக்கு உரைக்கப்பட்டிருக்கிறதை நீங்கள் வாசிக்கவில்லையான் என்று கேட்கிறார். அன்று உங்களுக்கு இன்னொரு காரியத்தை கற்றுக் கொடுக்கிறார். என்னன்னா, வேதத்துல எழுதப்பட்டிருக்கிறது நீ வாசிக்கலையா? தேவன் ஒரு இடத்துல இப்படி சொல்லி இருக்கிறார், அதை நீ வாசிக்கலையா? வேதத்தை வாசிக்கலையா? ஒருவேளை மத்தையில கூட கொஞ்சம் ரொம்ப எக்ஸாக்டா சொல்லாம இருக்கலாம். நீங்க மார்க்குக்கு வாங்கலேன். மார்க்கு 12வது அதிகாரம் 26ஆம் வசனத்துக்கு வந்தீங்கன்னா அங்கு தெளிவா சொல்லப்பட்டிருக்கு. வாசிக்க கேட்கலாம். மரித்தோர் எழுந்திருப்பதை பற்றி நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாய் இருக்கிறேன் என்று எங்க இப்பதான் எக்ஸாக்டான பிளேஸை காமிச்சு கொடுக்கிறாரு. அங்க சும்மா அங்க ஒரு மேலோட்டமா காண்பித்து கொடுக்கிறார். தேவனால் உரைக்கப்பட்டிருந்ததை நீங்கள் வாசிக்கவில்லையா அப்படின்னு கேட்கிறாரு. ஆனா இங்க தான் ஸ்பெசிபிக்கான அந்த பிளேஸை காட்டி கொடுக்கிறாரு. முச்செடியை பற்றி சொல்லிய இடத்தில், அழகா இருக்கு, தேவன் முச்செடியை குறித்து சொல்லிய இடத்தில் வாசிக்கலாம். மோசையின் ஆகமத்தில் அவனுக்கு சொன்னதை வாசிக்கவில்லையான்னு கேட்கிறாரு. இப்ப எக்ஸாக்டா நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். மோசைட்ட தேவன் இடைப்பட்ட அந்த முச்செடியின் அனுபவத்தில் உனக்கு என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, அந்த ரெவலேஷனை கர்த்தர் காண்பித்து கொடுக்கிறார். அந்த விஷன், தரிசனத்தை சபைக்கு காண்பித்து கொடுக்கிறார். அந்த விஷன் என்ன? மரித்தோர் எழுந்திருப்பார்கள். நல்லா கவனிச்சு பாருங்க. நீங்க யாத்திராமத்தில் பார்க்க முடியாது. ஆண்டு சொன்ன வசனம் எந்த வசனம்னா, யாத்திராமம் 3வது அதிகாரம் 6ஆம் வசனத்தை தான் கோட் பண்றாரு. யாத்திராமம் 3:6 சொல்லப்பட்டிருக்குது. அந்த யாத்திராமம் 3:6 நீ வாசிக்கலையா? அதுதான் அவர் கேட்க வர்றாரு. சிம்பாலிக்கா அதுதான் அர்த்தம். அவர் என்ன கேட்கிறாரு? அந்த யாத்திராமம் 3:6 நீ வாசிக்கலையா? நீனு மோசையின் ஆகமத்தில் சொல்லி இருக்குது, அது நீ வாசிக்கலையா? அவர் என்ன சொன்னாரு? பின்னும் கர்த்தர் மோசையை நோக்கி என்ன சொல்றாரு? நான் ஆபிரகாம், இந்த 3:6 வாசிங்களே. நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோவின் தேவனுமாய் இருக்கிற உன் பிதாக்களுடைய தேவனாய் இருக்கிறேன்னு சொல்லி முச்செடியில சம்பாஷிக்கும் போது தேவன் மோசையோடு இவ்விதமான வார்த்தைகளை கொண்டு இடைப்பட்டார். இந்த வார்த்தைகள் எதற்கு நமக்கு காண்பித்து கொடுக்கிறது? நான் நிச்சயமா சொல்றேன், இட்ஸ் நாட் மை ஓன் இன்டர்பிரிட்டேஷன். My own interpretation is a misinterpretation. But it's interpretation given by God, being inspired by God, by the Spirit of God. மோசைக்கு தேவன் தம்மை எவ்விதமாய் வெளிப்படுத்தினார் அப்படிங்கிற காரியத்தை கற்றுக் கொடுக்கிறார். அது என்ன? மரித்தோர் எழுந்திருப்பார்கள். That was the first revelation Moses had with God. That was the first encounter. முதலாவது சந்திப்பு. அப்ப ஆண்டவர் ஏன் இந்த யாத்திராமம் 3:6 இந்த இடத்துல கோட் பண்ணி காமிக்கிறார்னா, சதுசேயர் மரித்தோரின் உயிர்த்தெழுதலை விசுவாசிக்க வேண்டும். அவன் மண்டைக்குள்ள போகணும். அதான் கேட்கிறார், வாசிக்கலையா? முச்செடியை பற்றி சொல்லிய இடம் எது? அப்ப ஆண்டவர் மோசையிட்ட இடைப்பட்டதை இங்க சொல்லும் போது நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. இந்த மார்க் 12ஆம் அதிகாரம் 26க்கு அடுத்த வசனத்துல சொல்லி கொடுக்கிறாரு. நீங்க வாசிக்கவில்லையான்னு சொல்லிட்டு என்ன சொல்றாரு? 27ல ஜீவனுள்ளவருக்கு தேவனா இருக்கிறார். அப்போ உங்களுக்குள்ள இன்னொரு கலையும் கிடக்கு. மரித்தோர் உயிர் தள்ள மாட்டாங்க, உயிர் தருதல் கிடையாதுன்னு இஷ்டம் போல நீ வாழ்ந்துகிட்டு இருக்கிற. நீ உன்னால இஷ்டம் போல வாழ முடியாது. அதை பிரேக் பண்றாரு, அதை ஸ்டாப் பண்றாரு. அதுக்கு தான் இந்த ரெவலேஷன் இந்த சதுசேயருக்கு கொடுக்கிறாரு. இப்போ ஒருவேளை நீங்க யோசிப்பீங்க, இந்த 27ஆம் வசனம் மார்க் 12:27 அவர் மரித்தோருக்கு தேவனாயிராமல் உயிர் ஜீவனுள்ளவருக்கு தேவனா இருக்கிறார். இதே வசனம் தான் மத்தேயு 22:32 வாசிக்க கேட்டோம். இதே வசனம் தான் லூக்கா 20ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்திலையும் சொல்லப்பட்டிருக்கு. அப்ப ஏன் இதை சொல்லிட்டு இதை சொல்றாரு? இப்ப நீங்க வெளிப்படையா பாத்தீங்கன்னா, மோசைட்ட கர்த்தர் என்ன செய்யறாரு? மோசை ஆடு மேய்ச்சிட்டு ஓரை வரைக்கும் வர்றாரு. ஓரைபடி அனுபவத்தை பாருங்க. ஓரை வரைக்கும் வந்தோன்னு முச்செடி எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. அவருக்கு பெரிய அற்புத காட்சி, அதிசய காட்சி. அது எப்போ மாறுது அப்படின்னா, முச்செடி எரியுது, ஆனா என்ன செய்யல, வெந்து போகல. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, சாம்பலாக மாட்டேங்குது. ஒரு கட்டையை எரிச்சா அல்லது ஒரு பேப்பரை எரிச்சா, ஒரு பொருளை எரிக்கும் போது அது ஒன்று கருகி போகணும் அல்லது சாம்பல் ஆகணும். அது அப்படியே இருக்குன்னு எப்படி இருக்கும் பாருங்க, சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ போல. அப்போ சம்திங் ஒண்டர்ஃபுல், சம்திங் ஒண்டரஸ்.
அங்க ஏதோ ஒரு அதிசயம் இருக்குன்னு நம்ம நினைப்போம். அதனாலதான் மோசையை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. அந்த அதிசய காட்சி, அந்த அற்புத காட்சியை நான் கிட்ட போய் பார்ப்பேன்னு சொல்லி மோசே கிட்ட வர்றாரு. அப்ப மோசே கிட்ட வருகிறதை கண்டு கர்த்தர் மோசே மோசேன்னு கூப்பிடுறாரு. இப்ப வரைக்கும் தெரியாது. இப்ப உங்க பேரை சொல்லி யாரோ ஒருத்தங்க கூப்பிடுற சத்தம் கேட்குன்னா தேவன் நினைச்சிருவீங்களா? சாமுவேல்கிட்ட கூப்பிடுறாரு, சாமுவேலும் கூப்பிடுறாரு, 3 முறை கூப்பிடுறாரு, 4ஆம் முறை தான் அவருக்கே வெளிப்படுது. சாமுவேலும் கூப்பிட்டோன்னா அவர் நினைச்சிட்டாரு ஏலிதான் கூப்பிடுறான்னு சொல்லி ஓடுறாரு. அப்ப தேவன் கூப்பிடுறது தெரியல. அப்ப இங்கேயும் கூப்பிடுறாரு, மோசேயும் கூப்பிட்டோன்னா அப்ப நமக்கு தெரிஞ்சவங்க யாரும் இருக்காங்கன்னு சொல்லிட்டு இதோ அடியேன்னு சொல்றாரு. அப்ப திடீர்னு ஒரு சத்தம் வருது, உன் கால்கள் இருக்கிற பாதரட்சியை கழட்டி போடு, நீ நிற்கிற இடம் பரிசுத்தம் உள்ளது, பரிசுத்த பூமி. நம்ம எல்லாருக்கும் தெரியும், அதனால தான் நான் வேகமா போறேன். இப்பவும் தேவன் தம்மை வெளிப்படுத்திட்டாரா? இல்ல, தேவன் தம்மை வெளிப்படுத்த போறாரு. இப்ப என்ன சொல்றாருன்னா, நான் யார் தெரியுமா? இப்ப சில நேரம் யாருக்கும் என்ன யாருக்கும் விளங்கலன்னு வச்சுக்கோங்களேன், நான் விளக்க வேண்டியது இருக்கும். நான் இந்த இன்னாருடைய பையன் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு பையன் நானு. இந்த அவங்க இருக்காங்கல்ல, அவங்களுடைய சித்தி இருக்காங்கல்ல, அந்த சித்தியுடைய பெரியம்மா பையன் நானு. இப்படி விளக்குவோம் பார்த்தீங்களா? இப்ப இவர் விளக்குறாரு, நான் யார் தெரியுமா? இவன் அதிசய காட்சி, ஒரு சத்தம் வருது, வித்தியாசமா இருக்கு. இப்ப அதை விட்டு கவனிச்சுக்கிற சமயத்துல தான் இப்ப தேவன் அவன்கிட்ட இடைப்படுறாரு. நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாய் இருக்கிற உன் பிதாக்களுடைய தேவன் என்று வெளிப்படுறாரு. இப்ப நீங்க வெளிப்படையா நீங்க பாத்தீங்கன்னா, மோசேட்ட ஆண்டவர் பேசும்போது ஆபிரகாம் உயிரோடு கிடையாது. ஏப்ரகாம் வாஸ் டெட், ஐசக் வாஸ் ஆல்சோ டெட், ஜேக்கப் வாஸ் ஆல்சோ டெட். ஈசாக்கு உயிரோடு இருந்தாரா மோசேட்ட கர்த்தர் முச்செடி மூலமா பேசும்போது? அப்ப அவர் எப்படி ஜீவனுள்ள தேவனா இருப்பாரு? மரித்தோரின் தேவன் தானே சொல்றாரு. இப்ப மோசேக்கு எப்படி, மோசே ஒருவேளை சரீர பிரகாரமா யோசித்திருந்தா அப்படின்னா, எழுத்தின்படியா யோசித்திருந்தார் அப்படின்னா, என்னடா செத்தவர்களுடைய தேவனா இருக்கிறாரு, செத்து போன என்னுடைய இப்ப நம்ம தாத்தா பாட்டி எல்லாம் சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்க, நான் அவங்களுடைய தேவன் வந்திருக்கேன்னு சொன்னா, அவங்களாம் செத்து எப்பவுமே அடக்கம் பண்ணப்பட்டாயிட்டு, மக்பேலால எல்லாம் அடக்கம் பண்ணப்பட்டுட்டாங்களே. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஆண்டு என்ன ரெவலேஷன் கொடுக்குறாருன்னா, ஏப்ரகாம் இஸ் ஸ்டில் அலைவ், நாட் இன் பாடி பட் இன் சோல். Abraham, Isaac and Jacob are still alive, not in bodies but in souls. நான் இப்பவுமே சொல்றேன், ஆபிரகாம் ஈசாக்கு அவங்களாம் இல்ல, அவங்க மட்டும் இல்ல, மரித்து போன அத்தனை பேரும் இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறாங்க. இந்த உலகத்துல இல்ல, இன்னொரு உலகத்துல. ஐஸ்வர்யவான் இருக்கான் பாத்தீங்களா? இந்த பூமியில மரித்த ஐஸ்வர்யவான் இன்னொரு உலகத்துல இருக்கிறான். இந்த பூமியில மரித்த லாசரு இன்னொரு உலகத்துல இளைப்பாறி கொண்டு இருக்கிறான். இந்த ரெவலேஷன் அதை காண்பிச்சு கொடுக்கிறாரு. நீங்க அப்படி எழுத்தின்படியா பாத்தீங்கன்னா, அது எப்படி ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் சொல்லி சதுசேயர்ட்ட ஆண்டவர் சொல்லிட்டு, நான் மரித்தோருக்கு தேவனாயிராமல் ஜீவனுள்ளோருக்கு தேவன் சொல்றாரு. அது எப்படி? மோசேக்கு தலை சுத்தி இருக்கும். அது என்னையா செத்து போனவங்களெல்லாம் சொல்லிட்டு, அப்ப செத்து போனவங்களுடைய தேவன் தான் அர்த்தம். அப்ப என்ன காரியத்தை மோசைக்குள்ள வைக்க விரும்புகிறா? மோசைக்கு எந்த வெளிப்பாட, எந்த தரிசனத்தை உள்ள கொடுக்க விரும்பினா? அவர் மரித்தோருக்கு தேவன் இல்ல. நான் சொல்றேன், இந்த ஆபிரகாம் ஈசாக்கு உன் பிதாக்கள் இருக்காங்களே, அவங்க உயிரோடு இருக்காங்கப்பா, விசுவாசிங்க. அதனாலதான் ஆண்டவர் சொன்னார். அப்ப நீங்க இதுலதான் ஒரு வெளிப்பாட சொல்றாரு. லூக்கா 16ஆம் அதிகாரத்துல நம்ம எல்லாருக்கும் தெரியும், ஐஸ்வர்யம் லாசரு சம்பவத்துல லாசரு மரித்து போறாரு. மரித்து இன்னும் ஒருத்தருடைய மடியில இருந்தாருன்னு வாசிக்கிறோமே. யாருடைய மடியில இருந்தாரா? சொல்லுங்க, சின்ன பிள்ளைல யாராவது சொல்லுங்க. லாசருங்கிற ஒரு தரித்திரர், ஐஸ்வர்யவான் லாசரு சம்பவத்தை கேள்விப்பட்டிருப்பீங்களா? அப்ப லாசரும் மரித்து போறாரு. மரித்து போய் ஒருத்தருடைய மடியில இளைப்பாறிட்டு இருக்கிறாருல்ல, யாருடைய மடியில இருந்தாரா? ஆபிரகாம் உயிரோட தான் இருக்கிறாரா? இப்ப மரித்து போனதுக்கு அப்புறம் நம்ம இன்னும் உயிரோட தான் இருப்போம். எங்க? இன்னொரு உலகத்தில் ஒரு இளைப்பாறுதல். பாவிகளா மரிக்கிறவர்கள் இன்னொரு இடத்துல வேதனைப்படுவாங்க. ஐஸ்வர்யவான் சொல்றான், நானும் அக்கினி ஜுவாலையில வேதனைப்படுகிறேனே. அப்ப தேவன் சதுசேயருக்குள்ள எதை கொண்டு வந்த விரும்பினார்? மோசைக்கு என்ன ரெவலேஷன் கிடைச்சதோ அந்த ரெவலேஷனை கர்த்தர் காண்பித்தா. ஏன்னா மரித்தோர் எழுந்திருப்பதை பற்றி 3 இடத்துல அப்படிதான் இருக்கு. மத்திய 22:32, மார்க்கு 12:27, லூக்கா 20:38. இந்த 3 எதைத்தான் சொல்றாரு? மரித்தோர் எழுந்திருப்பதை பற்றி, மரித்தோரின் உயிர் தழுதலை பற்றி. அப்ப மோசைக்கு தேவன் கொடுத்த வெளிப்பாடு என்ன? மரித்தோர் எழுந்திருப்பார்கள் அப்படிங்கிற சத்தியத்தோடவே மோசையை முதலாக தேவன் சந்தித்தார் ஓரேபிலே. எதுக்கு அந்த ரெவலேஷன் குறித்து பேசுறீங்க? இந்த ரெவலேஷன் உள்ள போச்சு பாருங்க, உலகத்தை கம்ப்ளீட்டா வெறுத்து தள்ளிட்டாரு.
ரெவலேஷனை பாருங்க. மரித்தோரின் உயிர்த்தெழுதல் எப்படிப்பட்ட ரெவலேஷனை கொண்டு வந்துட்டு, நீ வாழ்ற அந்த உலகத்துல வாழ்றிய, இது தற்காலிகமானது, இந்த சரீரம் மண்ணுக்குள்ள போயிடும், இது ஒரு நாள் எழுந்திருக்கும் போது நித்தியமாய் தேவனோடு கூட நீ வாழ போகிறா. இதுதான் மரித்தோரின் உயிர்த்தெழுதல் குறித்த சத்தியம். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்று சொன்னாரு, அவங்க இன்னைக்கு உயிரோடு இருக்கிறாங்க. அதனாலதான் இயேசுவானவர் சொன்னார், லூக்கா எழுதின சுவிசேஷம் 13வது அதிகாரம் 25, 26, 27, 28 ஆகிய 4 வசனங்களை வாசித்து பாருங்கள். அவருடைய வருகையில் அந்த மரித்தோரின் உயிர் தெழுவார்களாம். அந்த சமயத்தில் சகல பரிசுத்தவான்களும் கூட்டப்பட்டு ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களோடு கூட ஐக்கியப்பட்டிருப்பாங்க, பந்தி இருப்பாங்கன்னு ஒரு இடத்துல சொல்றாரு. அவங்க எல்லாரும் அவங்களோட பந்தி இருக்க போறாங்க. நீங்க வேணா நினைக்கலாம், ஆபிரகாம் தான் எத்தனையோ ஆயிரம் வருஷங்களுக்கு முன்னாலேயே செத்து மண்ணோடு மண்ணா போயிருக்கோம், எலும்பு கூட கண்டுபிடிக்க முடியாது. நான் சொல்றேன், ஆபிரகாம் இன்னைக்கு உயிரோடு இருக்க. நான் சொல்ற செய்தி தப்பு நினைச்சிடாதீங்க. எதான் சொல்றேன், சரீரத்தில் இல்ல, ஆத்துமா, அவருடைய ஆத்துமா வாழ்ந்துகிட்டு இருக்கு. இதை விளங்கி கொள்ளுங்க. இந்த உலக வாழ்க்கையோட நம்முடைய வாழ்க்கை முடிந்து போகிறது இல்ல. இப்ப மோசைக்கு இந்த காட்சியை ஏன் காண்பிக்கிறா, தேவனுக்கு தான் தெரியும். இப்ப நம்மளே உணர்றது இல்லையா, ஒரு சாதாரண மீனை பிடிக்கிறதுக்கு மண்புழு மாட்டி அழகா பிடிச்சி தூக்கிடுவோம். சுறா மீனுக்கு மண்புழு போட்டு பாருங்க, நீங்க மணிக்கணக்கா இல்லை நாள் கணக்கா கடந்தாலும் பிடிக்கவே முடியாது. இப்போ சுறா மீனை பிடிக்கணும்னா வேற இறைய போட்டாதான் மாட்டும். இப்ப மோசைய தம்முடைய வலைக்குள்ள சிக்க வைக்கணும், மோசைய தம்முடைய பாதைக்கு கொண்டு வரணும். மோசை சகல காரியங்களையும் கட்டு தெரிந்த மனுஷன், ரொம்ப ஒரு பெயர் பெற்ற மனுஷனாய் காணப்பட்டு இருந்தவன். இப்ப அவனை தன்னுடைய கரத்துக்குள்ள கொண்டு வரணும். எதை குறித்த வெளிப்பாடு தான் மோசைக்கு தேவை? உயிர்த்தெழுதல் குறித்த வெளிப்பாடு மோசைக்கு தேவை. உடனே மோசையை குறித்து சொல்லுவாங்க, மோசையை கொண்டு கர்த்தர் அவ்விதமா செய்தார், இவ்விதமா செய்தான்னு சொல்லி மோசையுடைய அற்புத அடையாளங்கள் தான் இன்னைக்கு பெருசா பேசப்படும். யாத்திராகமம் 34ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை அதிகமா சொல்லுவாங்க. நான் உன்னோட கூட இருந்து செய்யும் காரியம் பயங்கரமா இருக்கும் சொல்லி ஆண்டவர் மோசையை கொண்டு அற்புத அடையாளங்களை செஞ்சார், அதே போல செய்வான்னு சொல்லி சொல்லுவாங்க. மோசே எத்தனை ஜனங்கள், லட்சக்கணக்கான ஜனங்களை நடத்தினான்னு சொல்லுவாங்க. அவ எல்லாவற்றுக்கும் அடித்தளம் என்ன? இந்த வெளிப்பாடு. மோசையுடைய ஜீவியத்தில் உலகத்தை முழுவதும் வெறுத்து விட்டா. நீங்க எல்லாம் வாசு பாருங்க, மோசைக்கு இந்த ரெவலேஷன் கிடைச்ச உடனே தன்னுடைய பார்வோனின் குமாரத்தின் எண்ணப்படுவதை வெறுத்தார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அதனால ஆண்டவருக்கு தெரிந்தது, இப்படிப்பட்ட வெளிப்பாடோடு கூட மோசை இடத்துல இடைப்பட்டா. மோசே, ஒருவேளை நீங்க நினைக்கலாம், மோசே அதுக்கப்புறமும் தயங்கி நின்னாரு. He was also reluctant அப்படி நீங்க சொல்லலாம், hesitant என்று சொல்லலாம். வாசிக்க கேட்கலாம். யாத்திராகமம் 4வது அதிகாரம் அடுத்த அதிகாரம் 5ஆம் வசனத்தை ஒருவர் வாசிக்க கேட்கலாம். எது அடையாளம்? உன் கையில் இருக்கிறது என்னன்னு கேட்கிறாரு. கோல் அப்படின்னு சொல்றாரு, தரையில போட சொல்றாரு. அது என்ன ஆயிடுச்சு? சர்ப்பமாயிடுச்சு, பாம்பாயிடுச்சு. அப்புறம் பிடிக்க சொல்றாரு, அது மறுபடியும் கோல் ஆயிடுச்சு. இதை காமிச்சிட்டு என்ன சொல்றாரு? இதுதான் அடையாளம் சொன்னாரு. ஏன்னா மோசைக்கு இன்னும் நம்ப முடியல. ஏன்னா வசனத்திலே சொல்லிட்டாரு, அப்பொழுது மோசே, யாத்திராகமம் 4ஆம் அதிகாரம் முதல் வசனம், அப்பொழுது மோசே, அவர்கள் என்னை நம்பார்கள், என் வாக்குக்கு செவி கொடார்கள், கர்த்தர் உனக்கு தரிசனமாகவில்லை என்று சொல்லுவார்கள் என்றான். உனக்கு தரிசனம் ஆலையா? முச்சடியில் தரிசனமானா நான் சொன்னாலும் நம்ப மாட்டாங்க. அப்ப ஆண்டவர் ஒரு புது ரெவலேஷனை கொடுக்கல. நல்லா கவனிங்க, புது ரெவலேஷனை கொடுக்கல, புது விஷனை கொடுக்கல. நீங்க உடனே ஒரு கோலை கொடுத்து அப்புறம் சர்ப்பமா மாத்தி ஒரு இது விஷனுக்கு சொல்லல. இது என்ன அப்படின்னா அடையாளம். இதுவே அடையாளம் சொன்னார். எதுக்கு இந்த அடையாளத்தை காமிச்சாரு? உன்ட்ட நான் இடைப்பட்டனே, ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமா இருக்கிறேன்னு சொல்லி மரித்தோரின் உயிர்த்தெழுதலை குறித்த வெளிப்பாடோடு உன்ட்ட இடைப்பட்டனே, அதை இவங்க நம்புறதுக்கு இதுவே அடையாளம் சொன்னாரு. இது எக்ஸ்ட்ரா ஒரு ரெவலேஷன் கிடையாது. அந்த ரெவலேஷனுக்கு ஒரு இந்த அடையாளத்தை காமிச்சிருன்னு சொல்றாரு. நீங்க எல்லாம் விட்டு கவனிச்சீங்கன்னா, நான் ஒரு முறை அப்படி விட்டு கவனிக்கும் போது இந்த வெளிப்பாடு கிடைக்கும். என்ன வெளிப்பாடுனா, கையில இருக்கிற கையில என்னன்னு கேட்காரு. ஆண்டவர் தெரியாதா கையில இருக்கிறது? கையில என்ன இருந்துச்சு? உயிரற்ற ஒண்ணு. கீழே போட்டோன்னு உயிர் வருது பாருங்க. மரித்தது உயிரோடு எந்திக்குமா? நடக்கும். இதுதான் காமிச்சு கொடுக்கிறாரு. இதுவே அடையாளம். இதை போய் காமிச்சு நம்புவாங்க அப்படின்னு சொல்றாரு. அப்ப தேவன் தமது ஜனத்தை, அடிமைத்தனத்தில் இருந்த அந்த ஜனத்தை
எகிப்து என்கிற அடிமைத்தனத்துக்குள்ள இருந்த தம்முடைய ஜனத்தை விடுவிப்பதற்கு பயன்படுத்தின மோசைக்கு தேவன் முதலாவது கொடுத்த தரிசனம், முதலாவது கொடுத்த வெளிப்பாடு, முதலாவது கொடுத்த அடையாளம் எதை ஊர்ஜிதப்படுத்துகிறது? மரித்தோர் எழுந்திருப்பார்கள். நம்ம எல்லாருக்கும் தெரியுங்க, தெரிகிறதெல்லாம் பிரயோஜனம் கிடையாது. பிரஜாதிட்ட கேட்ட கூட இயேசு இந்த பூமிக்கு எதுக்கு வந்தாச்சுன்னா அழகா ஒப்பிக்கிற மாதிரி ஒப்பிச்சுட்டு போயிடுவாங்க. They will recite everything, every reason that Christ was brought to the world. பூமிக்கு அவர் வந்ததனுடைய நோக்கத்தை அழகா சொல்லிடுவாங்க. நமக்காக அடிக்கப்பட்டார், சிலுவையில் ரத்தம் சிந்தினார். இருள தானே இருக்கிறாங்க அவங்க. சபைக்கு வெளியில் இருக்க, நம்ம சபைக்கு உள்ள இருக்கோம். தெரியறதுனால இல்லை, வாழ்க்கையில் அபியாசப்படுத்தணும். மோசைக்குள்ள இந்த ரெவலேஷன் போனதுனால தான் பைபிள் சொல்லுது. நீங்க எபிரேயர் 11வது அதிகாரம் 24, 25, 26 ஆகிய 3 வசனங்களை வாசிக்கும் போது, விசுவாசத்தினாலே மோசே பெரியவனான போது பார்வோனின் குமாரத்தின் மகன் என்னப்படுவதை வெறுத்து. எவ்வளவு அழகா இருக்கு. He refused to be called the son of a Pharaoh's daughter. எவ்வளவு பெரிய பதவி. நீ சில நேரங்களில் சாதம் அப்படியே உள்ள கொண்டு வருவோம். என்னன்னா, பாரு பாரு உன்னெல்லாம் அதிகம் பயன்படுத்த மாட்டேங்காங்க. உனக்கு ஒரு தாய்மாரை நடத்தக்கூடிய அந்த ஒரு போஸ்ட் கொடுக்காங்களா உனக்கு? இந்த போஸ்ட், டைட்டில், பொசிஷன். அதனால யாராவது இந்த இப்படிலாம் போட்டாங்க அப்படின்னா, அந்த டாக்டரு பட நான் சொல்லுவேன், அவங்களுக்கு வெளிச்சமே இல்லைன்னு தான் சொல்லிடுவேன். அவங்க பேரை காட்டிலும் படிப்பு ரொம்ப பெருசாக போகுது. பார்த்தீங்கன்னா சிலவங்களை பார்த்துருப்பீங்க, பேரை போட்டிருப்பாங்க, படிப்பை பார்த்தீங்கன்னா ரொம்ப லென்த்தியாக இருக்கும். Their titles are lengthier than their name. நீண்டுகிட்டே போகும். என்ன தங்களை காமிக்கணும். இப்ப இந்த ரெவலேஷன் வந்த உடனே என்ன செய்யணும் பாருங்க. அதரிசனமானவரை தரிசிக்கிறது போல ராஜாவின் கோபத்துக்கும் பயப்படாமல் எகிப்து விட்டு போனான். அதரிசனமானவரை தரிசிக்கிறது போல முச்செடியின் குறித்த தரிசனம் மோசைய ஒரு மகிமையான மாற்றத்துக்குள்ளே கொண்டு வந்தது. அதனால அடுத்து எழுதுகிறார், பார்வோனின் குமாரத்தின் மகன் எனப்படுவதை வெறுத்து, இன்னும் முடியல, அனித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிலும் தேவனுடைய ஜனங்களோடு துன்பத்தை அனுபவிப்பதையே தெரிந்து கொண்டு, சூசிங், அழகா இருக்கு, அழகா இருக்கு, சூசிங் rather to suffer affliction with God's people. தேவனுடைய ஜனங்களோடு துன்பத்தை அனுபவிப்பதை தெரிந்து கொண்டா. எந்த இடத்துல ஒரு முடிவு பண்ண வேண்டியது இருக்கு? இப்ப மோசே போய் வீட்டுல போய் சொல்ற அடைச்சுக்கீங்களேன், இப்படி நான் ஆடுகளை மேய்ச்சி ஓரை வரைக்கும் வரும்போது திடீர்னு ஒரு முச்செடி எரிஞ்சிட்டு இருந்தது. அங்க தேவன் என்கிட்ட பேசினாரு. யாரு? எந்த தேவன்? எகிப்துல எத்தனையோ கடவுள் இருக்காங்களே, அந்த கடவுள்ல ஒருத்தர். யாரு அவரு? மோசே என்ன சொல்லியிருப்பாரு தெரியுமா? அவர் யாரு தெரியுமா? கண்டிப்பா சொல்லியிருப்பாரு. இப்ப நம்மளே வீட்டுல போய் சொன்னா பல என்கொயரி கேட்காங்களே, எங்க யாரை சந்திச்சீங்க, என்ன சொல்றீங்க, சும்மா வளராதீங்க, ஆடை போய் மேய்ச்சிட்டு வாங்க. போய் நீங்க ஆடு மேய்க்க கறி வலிச்சு அல்லது கஷ்டப்பட்டு ஆடு மேய்க்க மாட்டேன்னு சொல்லிட்டு விடுறீங்களோ, சும்மா என்னத்தையோ ஒரு பிரம்மையில ஏதோ நீங்க வளர்றீங்க அப்படி கூட சொல்லியிருக்கலாம், தெரியல. அவர் சொல்லியிருப்பாரு. என்ன சொல்லியிருப்பாருன்னா, கண்டிப்பா தான் சொல்லியிருப்பாரு. அவர் யாரு தெரியுமா? ஆபிரகாமின் தேவனா, ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன். இன்னைக்கு நம்ம இதை எதுக்கு எடுத்துட்டு தெரியுமா? நானும் பல வகையில இப்படிலாம் எடுத்திருக்கிறேன். ஆபிரகாமை நடத்தினவர் என்னை நடத்துவார், யாக்கோபை நடத்தினவர் என்னை நடத்துவார், ஈசாக்கு நடத்த என்னை நடத்துவார். அந்த ரெவலேஷன் இருக்க வேண்டாம் நான் சொல்லல, நல்லது. ஆனா பிரதானமா நமக்கு அதுல காண்பிக்கப்படுற வெளிச்சம் என்ன? மரித்தோர் எழுந்திருப்பார்கள் அப்படிங்கறத குறித்து தான் கர்த்தர் இந்த வசனத்தை கொண்டு மோசையோடு இடைப்பட்டார். அதைத்தான் ஊர்ஜிதப்படுத்த முடியாது. அதை உறுதிப்படுத்துகிற முகாந்திரமாய் சதுசேயர் இடத்துல கர்த்தர் இவ்விதமாய் பேசினார். அவர் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாய் இருக்கிறார் என்று முச்செடியை பற்றி சொல்லிய வாசகத்தில் மோசையின் ஆகமத்தில் அவனுக்கு உரைக்கப்பட்டதை நீங்கள் வாசிக்கவில்லையா? இந்த சந்திப்பு தான் மோசையை அப்படியே மாற்றிவிட்டது. வீட்டுக்கு போய் இன்னும் வழக்கம் போல தன்னுடைய ஆடுகளை மேய்க்க முடியாது. வழக்கம் போல தன்னுடைய பாவ வாழ்க்கையோடு அல்லது பழைய வாழ்க்கையோடு அவனால மேனேஜ் பண்ணவே முடியாது. ஏன்னா மரித்தோர் எழுந்திருப்பார்கள் என்கிற சத்தியம் அவனுக்குள்ளே கொடுக்கப்பட்டு விட்டது. அவனுக்குள்ள இப்படிப்பட்ட ரெவலேஷன் வந்து விட்டது. இன்னைக்கு தேவனுடைய சபைக்கு இப்படிப்பட்ட ரெவலேஷன் தேவை. நாம் வாழ்ற வாழ்க்கை சதம் என்று சொல்லி வாழ்ந்து விட கூடாது. இந்த உலக வாழ்க்கையை சதம் என்று எண்ணி வாழ்கிறவர்கள் ஏராளம் ஏராளம் தேவனுடைய சபையிலே.
வார்த்தைக்கு தான் சொல்லுவாங்க, ஆண்டவரே இந்த பூமி இல்லப்பா, நீங்க தான் ஆண்டவரே, நீங்க தான் ஆண்டவரே. ஆனா அவங்களுடைய அந்தரங்க வாழ்க்கையை பார்த்தா பணம், பொருள், உலகத்தை அனுபவிக்கணும், உலகம் உலகம் உலகம். மோசே எப்படி தொட்டார் பாருங்க. மோசே இன்னும் அதிருப்தியில பேசுறான், நம்ப மாட்டாங்க, உனக்கு தரிசனம் ஆகலன்னு சொல்லிடுவாங்க. எல்லாம் சொன்னாலும் கட்டை சொல்றாரு பாரு, அந்த உயிரற்ற ஒரு கட்டை, உயிரற்ற ஒரு கம்பு உயிரோடு வருது பாரு, இத காமி அப்படின்னு சொல்றாரு. அது எதுக்கு அடையாளமா? உன்னை நான் தரிசனமான ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவனுமா இருக்கிற கர்த்தன் உனக்கு தரிசனமானனே, அந்த தரிசனமானதற்கு இதுவே அடையாளம் என்பதை அவர் திட்டமா தீர்க்கமா பேசினார். தேவன் எதுல அதிக கரிசனை கவனமா இருக்காருன்னா, நீ மரித்தோரின் உயிர்த்தெழுதல்ல பங்கடையணும். அப்போஸ்தலனாகிய பவுல் சபைக்கு சொல்லும்போது சொல்றாரு, மரித்தோர் உயிர் தெழாவிட்டால் புசிப்போம் குடிப்போம் நாளைக்கு சாவோம் என்று சொல்லலாமே. வாசிக்க கேட்கலாம். 1 கொரிந்தியர் புத்தகம் 15வது அதிகாரம் 32வது வசனத்தை ஒரு வாசிக்க கேட்கலாம். 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 32வது வசனத்தின் பின்பகுதியை வாசிக்க கேட்கலாம். மரித்தோர் உயிர் தெழாவிட்டால் புசிப்போம் குடிப்போம் நாளைக்கு சாவோம் என்று சொல்லலாமே. வாழ்ற வரைக்கும் நல்லா வாழ்ந்து என்ஜாய் பண்ணி இந்த உலக வாழ்க்கையை முடிச்சு போயிட்டே இருப்போம்யா, நம்ம சொல்லிடலாம். எதுக்கு? எப்போ மரித்தோர் உயிர் தெழாவிட்டா, மரித்தோர் உயிர் தெழ மாட்டாங்க அப்படிங்கிறது இருந்தா நம்ம இஷ்டம் போல வாழதான் சொல்லி கொடுக்குறாரு. அதனால தான் சொல்லிட்டு அடுத்த வசனத்துல சொல்றாரு, மோசம் போகாதிருங்கள், do not be deceived. நிறைய பிரசங்கங்கள் இம்மைக்கான காரியங்களை குறித்தே இருக்கு. மறுமைக்கு நீ ஆயத்தப்படு, சரீரத்தில் அவனவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலனை அடையும்படிக்கு நாம் எல்லாரும் கிறிஸ்துவின் நியாயாசனத்திற்கு முன்பாக வெளிப்பட வேண்டுமே. 2 கொரிந்தியர் 5:10 இவ்விதமாய் சொல்லுகிறது, மரித்தோரின் உயிர்த்தெழுதலுக்கு நீங்களும் நானும் பரிசுத்தவான்களுடைய அந்த ஒளியுள்ள ராஜ்யத்துக்கு பங்கடையவர்களாய் காணப்பட வேண்டியது அவசியம். அந்த முகாந்தரமாகத்தான் தேவன் இவ்விதமான வார்த்தைகளை கொண்டு நம்மோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். மோசே எது அசைத்து விட்டது தெரியுமா? அவன் பழைய வாழ்க்கை, அவன் சுய வழிகளை எது அசைத்து விட்டது தெரியுமா? மரித்தோரின் உயிர்த்தெழுதல் குறித்த வெளிப்பாடு அசைத்து. நான் நினைக்கிறேன், அசைத்து அவனை தூக்கி வீசிட்டு அப்படிதான் நான் நினைக்கிறேன். இன்னைக்கு ஃபயர் 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 அப்படி ஒரு மாதிரி துள்ளி சொல்றது வரைக்கும் துள்ள மாட்டாங்க. ஃபயர், எந்த ஃபயர்? பர்னிங் புஷ். What does the burning bush teach us? முச்செடி எதை நமக்கு போதிக்கிறது? மரித்தோர் எழுந்திருப்பார்கள். நான் அப்படிதான் நினைக்கிறேன். முச்செடி எரிஞ்சா கண்டிப்பா என்ன செய்யணும்? கருகி தானே போகணும். நம்ம செத்தா ஒரு நாள் எழுந்திருப்போம். அந்த வெளிப்பாடோடு தான் பேசுறாரு. என்ன அப்ப ஆண்டவர் ஒரு கற்பாறையில் ஒரு மாதிரி நின்று பேசியிருக்கலாம், யாரோ ஒரு மனுஷ உருவத்துல இருந்து பேசியிருக்கலாம், அவருக்கு தான் தெரியும். எல்லாம் ரெவல்யூஷன், வெளிப்பாடு. முச்செடி என்னப்பா எரியுது அப்படின்னா சாம்பல் ஆகணும், அதான் எக்ஸ்பெக்டேஷன், அதான் நேச்சுரல். அங்க சூப்பர் நேச்சுரல் நடக்கு. அதான் அங்க பவுல் கொரிந்தி சபைக்கு சொல்லும் போது சொல்றாரு, புத்தியினனே, மரித்தோர் எழமாட்டான்னு சொல்ற புத்தியினனே, நீ விதைக்கிற விதை செத்தாலுடைய உயிர்ப்பிக்க மாட்டாதே. தேவன் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு மேனியை கொடுத்திருக்கிற. பறவைகளுக்கு ஒரு மேனி, நட்சத்திரங்களுக்கு ஒரு மேனி, வானத்துக்குரியவர்களுக்கு ஒரு மேனி, விதைக்கிற விதைகளுக்கு எல்லாத்துக்கும் ஒரு மேனியை கொடுத்திருக்க. ஒவ்வொன்றும் பலன் கொடுக்கு, செத்து பலன் கொடுக்கு. கோதுமை மணியானது மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாக விட்டால் தனித்திருக்கும், செத்ததே ஆகில் மிகுந்த பலனை கொண்டு வரும் சொல்றாரு. அப்படி மரணத்தை குறித்து பேசுறாரு. பவுல் மூலமா ஆவியானவர் என்ன சொல்றாரு? மரித்தோர் உயிர்த்தெழல அப்படின்னா இஷ்டம் போல வாழலாங்க. அதனாலதான் இங்க இப்போ ஒரு கண்ட்ரோல்டு லைஃப், நாட் அன்ரூலிங் லைஃப், கண்ட்ரோல்டு லைஃபை குறித்து பேசுறாரு. மோசம் போகாதிருங்க, ஆகாத சம்பாஷணைகள் நல்லொழுக்கங்களுக்கு எடுக்கும் சொல்லிட்டு, நீங்கள் பாவம் செய்யாமல் இஷ்டத்துக்கு அலைய முடியாது. நான் இப்பவும் சொல்றேன், சபையை விட்டு ஒருவேளை இப்படி கடினமான உபதேசத்தினால நான் வெளியே போவேன்னா தாராளமாக, you better go to other church. You'll go to hell. You'll freely, deliberately go to hell. சத்தியம் கடினமா இருக்கு, ஏற்றுக்கிட முடியாது, புத்திமதியில் கடினமா தான் இருக்கும். வழியை விட்டு விலகுறவனுக்கு புத்திமதி விசனமா இருக்கும். போகணுமா போய்க்கலாம், நிறைய சர்ச்சஸ் இருக்கு, தாராளமா நீங்க இஷ்டம். உலகத்துக்கு ஏற்ற ஒத்த வேஷம் தரிச்சு சூப்பரா இந்த 40-50 வருஷம் வாழ்க்கை சூப்பரா வாழ்ந்துட்டு நரகத்துக்கு எல்லாரும் சேர்ந்து போயிடலாம். இட்ஸ் வெரி ஸ்ட்ரிக்ட். நல்லா கவனிங்க.
அதான் இங்க சொல்லிட்டே வர்றார், மரித்தோர் உயிர்த்தெழலைன்னா கிறிஸ்து எழுந்திருக்குன்னு சொல்லிட்டாரு பாருங்க. அங்க வாசிங்க 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 12-13 தொடர்ந்து வாசிக்க கேட்கலாம். 12, 13, 14. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 12, 13, 14 தொடர்ந்து வாசிக்க கேட்கலாம். இல்ல 12. இவங்களும் சதுசேயருடைய உபதேசத்துக்கு இடம் கொடுத்துட்டாங்க போல. பரிசேயர் சதுசேயருடைய புளித்த மாவு குறித்து எச்சரிக்கையாருங்கன்னு சொல்லி வேதத்துல சொல்லப்பட்டிருக்கு. சதுசேயருடைய உபதேசத்துக்குள்ள இடம் கொடுத்து என்ன செஞ்சாங்க, மரித்தோர் உயிர்த்தெழ இஷ்டம் போல வாழ்ந்துட்டு இருக்காங்க பாருங்க. அதனால இந்த பகுதியில் தான் சொல்லுவார், கடிந்து கொள்வார் 19ஆம் வசனத்துல, இம்மைக்காக மாத்திரம் நாம் கிறிஸ்துவின் நம்பிக்கை உள்ளவர்களாக இருந்தால் எல்லா மனுஷரை பார்க்கிலும் பரிதவிக்கப்படத்தக்கவர்களாக இருப்போம். ஏன் இதை வலியுறுத்த வேண்டியது இருந்துச்சு? சபை இப்ப சோரம் போய்கிட்டு இருக்கு. மரித்தோரின் உயிர்த்தெழுதல் குறித்த வெளிப்பாடு இல்லாமல் சோரம் போய்கிட்டு இருக்கு. அதனால இங்க சொல்றாரு பாருங்க, கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்தார் என்று பிரசங்கிக்கப்பட்டிருக்கு, மரித்தோர் உயிர்த்தெழுதல் இல்லை என்று உங்களில் சிலர் எப்படி சொல்லலாம் சொல்றாரு பாருங்க. அடுத்த வசனம் 13 வாசிங்க. மரித்தோரின் உயிர்த்தெழுதல் இல்லாவிட்டால் கிறிஸ்துவும் எழுந்திருக்கலன்னு சொல்றாரு. அப்படின்னா உடனே கிறிஸ்து எழுந்திருக்கலன்னு சொல்லலாம்னு நினைச்சிடாதீங்க. கிறிஸ்து உயிரோடு கூட எழுந்தது, மரித்து உயிரோடு எழுந்தது எப்படி 100க்கு 100 உண்மையோ, அதே போல மரித்தவர்கள் உயிரோடு எழுந்திருப்பார்கள் என்பது 100க்கு 100 உண்மை. அடுத்து சொல்றார் பாருங்க, மரித்தோர் உயிர்த்தெழ கிறிஸ்து எழுந்திருக்கவில்லை என்றால் 14, கிறிஸ்து எழுந்திருக்கவில்லை என்றால் எங்கள் பிரசங்கமும் விருதா, உங்கள் விசுவாசமும் விருதா. மரித்தோர் உயிர்த்தெழாவிட்டால் தேவன் எழுப்பாத கிறிஸ்துவை அவர் எழுப்பினார் என்று நாங்கள் தேவனை குறித்து சாட்சி சொன்னதினாலே தேவனுக்கு பொய் சாட்சி சொல்லுகிறவர்களாகவும் காணப்படுவோமே. அவ எதை வச்சு ஆண்டு நிச்சயப்படுத்துறாரு அப்படின்னா, இயேசு உயிர்த்தெழுந்தது எவ்வளவு நிச்சயமோ அதே போல அதைத்தான் சிஷ்டாந்தமா வைக்கிறாரு. இந்த பகுதி நல்ல வாசி பாருங்க. இயேசு எழுப்பப்பட்டது எவ்வளவு உண்மையோ அதே போல அவருக்குள்ளே மரிக்கிற உங்களையும் என்னையும் தேவன் அவரோடு கூட கொண்டு வருவா. 1 தெசலோனிக்கர் 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் சொல்லுகிறது, இயேசுவானவர் மரித்து பின்பு எழுந்தார் என்று விசுவாசிக்கிறோமே, அப்படியே அவருக்குள் இயேசுவுக்குள் கிறிஸ்துவுக்குள் நித்திரை அடைந்தவர்களையும் தேவன் அவரோட கூட என்ன செய்வாரா, கொண்டு வருவார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்ப எதுக்காக இதை சொல்றாருன்னா, இயேசு எப்படி எழுந்தாரோ அதே போல, இயேசு எழுப்பப்பட்டது எவ்வளவு உண்மையோ அதே போல நீங்களும் நானும் எழும்புவோம் என்கிற சத்தியம் சொல்லப்படுது. ஏனோ தானம் என்று வாழ முடியாது. அதுதான் கண்டித்து உணர்த்திக்கிட்டே வர்றாரு. நீங்க வாசிச்சு பாருங்க, அத்தனை பட்டணத்தாளத்திலும் இதே போன்ற வெளிப்பாடு தான் குறித்து ஆவியானவர் பேசுறாரு. அப்போஸ்தலர் நடபடிகள் 17ஆவது அதிகாரம் 31ஆம் வசனத்தை வாசிக்க கேட்கலாம். அப்போஸ்தலர் 17:31 அதே வசனம் தான். அந்த மனுஷன் யார்? இயேசு கிறிஸ்து. அந்த மனுஷனை எழுப்பினதுனால தான் அந்த நிச்சயத்தை வெளிப்படுத்துறாரு. நம்ம எல்லாருக்கும் நியாய தீர்ப்பு உண்டுன்னு சொல்லி மரித்தோரின் உயிர்த்தெழுதல்ல ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான பங்கடைவாங்க. நீங்க எல்லாம் கவனிங்க. அந்த வசனத்தில் அத்தனை பட்டணத்தை சொன்னா சிலர் இகழ்றாங்க. அடுத்த வசனத்தை பார்த்தீங்கன்னா, மரித்தோரின் உயிர்த்தெழுதல் குறித்து அவர்கள் கேட்ட பொழுது சிலர் இகழ்ந்தாங்க, கிண்டல் அடிக்கிறது. ஆமா, மரித்தோர் எழும்புவாங்களா அப்படின்னு சொல்லி. சிலர் என்ன செஞ்சாங்களா, நீ சொல்றதை இன்னொரு முறை கேட்பேன்னு சொல்லி, நல்லா கொஞ்சம் ஃபேசினேட்டிங்கா இருக்க, இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க, இன்னொரு முறை பேச அப்படின்னு சொல்லி சும்மா பொழுதுபோக்குறதுக்காக. ஆனா இன்னும் சிலர் இருக்காங்க. 34 பாருங்க, சிலர் அவனை பற்றி கொண்டு, பாத்தீங்களா, அந்த சிலர் இருக்கிறாங்க. பவுல் எதை குறித்து பேசிக்கிட்டே வர்றாரு? மரித்தோரின் உயிர்த்தெழுதல் குறித்து பேசுகிறா. மரித்தோரின் உயிர்த்தெழுதல் எனக்கு எதை காண்பித்து கொடுக்கு? தேவன் இந்த பூமியை நீதியாய் நியாயம் தீர்ப்பா. அதனாலதான் அங்க எழுதுறாரு, நம்ம வாசித்தோம். மேலும் ஒரு நாளை குறித்து இருக்கிறார், அந்த அதிலே அவர் தாம் நியமித்த மனுஷனை கொண்டு பூலோகத்தை நீதியாய் நியாயம் தீர்ப்பா. அந்த மனுஷனை எழுப்பினதுனாலதான் அது நிச்சயத்தை யாவருக்கும் தந்தர் விளங்க பண்ணினார் சொல்லி வாசிக்கிறோம். அவர் எழுப்பப்பட்டதுனால. அதனாலதான் நீங்க வேதத்துல நீங்கள் நானும் தெளிவா பார்க்கிறோம். இயேசுவானவர் சொல்றாரு, நீங்க வாசிக்கும் போது யோவான் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 28 மற்றும் 29ஆம் வசனங்களை வாசிக்கும் போது ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் இதை குறித்து ஆச்சரியப்பட வேண்டாம். நீங்க 27ல தெளிவா பார்க்கும்போது, அவர் மனுஷகுமாரனா இருக்கிறபடினால நியாய தீர்ப்பு செய்கிறதுக்கு அவருக்கு என்ன செஞ்சிருக்கிறாரு? அதிகாரம் கொடுத்திருக்கிறாரு. அதனால இதை குறித்து நீங்க ஆச்சரியப்பட வேண்டாம். பிரேத குழியில் உள்ள அனைவரும்
அவருடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும். நன்மை செய்தவர்கள் ஜீவனை அடையும்படி எழுந்திருக்கிறவர்களாகவும், தீமை செய்தவர்கள் ஆக்கினை அடையும்படி எழுந்திருக்கிறவர்களாகவும் புறப்படுவார்கள் என்கிற ரகசியங்கள் சொல்லப்படுகிறது. இது எப்ப நடக்கு? உயிர்த்தெழுதல். நீங்களும் நானும் பாவத்தோடு மரிப்போமானால், பாவத்திலே வாழ்ந்து பாவத்திலே மரிப்போமானால் நிச்சயமாகவே ஆக்கினை தீர்ப்பை அடைவோ. இதுதான் மரித்தோரின் உயிர்த்தெழுதல் என்கிற சத்தியம் நமக்கு திட்டவட்டமாய் காண்பித்துக் கொடுக்கிற உபதேசம், திட்டவட்டமாய் காண்பித்துக் கொடுக்கிற போதனை. மோசேக்கு இந்த ரெவலேஷன் வந்ததுனாலதான் அவர் ரெண்டையும் வச்சு பார்க்கிறாரு. இந்த அப்படி இப்போ நம்ம பாஷை நம்ம இதில் சொல்லணும்னா, நாடகம் சினிமா பார்த்து அப்படியே களியாட்டுகளில் விழுந்து ஜாதி வெறிக்கு இடம் கொடுத்து 4 நட்சத்திரம் பார்த்து இப்படியே உலக பாவ சந்தோஷங்கள் அனுபவிச்சு, ஆண்ட்ராய்டு மொபைலில் மணிக்கணக்காக கடந்து இப்படியே பாவ சந்தோஷங்களை அனுபவிச்சு வாழ்க்கையை கொண்டு போயிடுவோமா? இல்லைன்னா இதை கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிட்டு, இப்போ ஒரு அழைப்பு வந்துக்கிட்டே இருக்கு, வனாந்திரத்துக்கு வா அப்படின்னு கூப்பிடுறாரு. ஒரு அழைப்பு வருது. என் ஜனங்களை எகிப்திலிருந்து அழைத்து கொண்டு வந்து வனாந்திரத்தில் நடத்திட்டு போ அப்படின்னு ஒரு அழைப்பு வருது. வனாந்தரம்னா கஷ்டம் தானே, அதான் அங்கே போட்டிருக்கு, தேவனுடைய ஜனங்களோடு இன்பத்தை தெரிந்து கொண்டுன்னு போடலை. என்ன போட்டிருக்கு? அஃப்ளிக்ஷன், துன்பத்தை தெரிந்து கொள்றது. 2 பகுதி இருக்கு. இப்போ மோசேக்கு இந்த ரெவல்யூஷன் கிடைச்சிட்டு இந்த உலக வாழ்க்கை ஒண்ணுமே இல்லை. இந்த வாழ்க்கைக்கு பிறகு அவரோடு வாழப்போகிற நித்தியமா வாழப்போகிறோம். மோசேட்ட யாராவது அவனுக்கு பழக்கமானவங்கள யாராவது வந்து கேட்டு, மீதியான் தேசத்துல 40 வருஷம் இருந்திருக்கிறாரு. அவன் மாமனார் கூட பேசியிருக்கலாம், என்ன மோசே அதிரடியான இந்த முடிவு எதுக்கு? ஏன் இவ்வளவு முடிவு பண்ற? ஏன் உடனே வேலையை விட்டுட்டு ஆண்டவருக்குன்னு போறியா? உண்மையில இந்த செய்தி நினைக்கும் போது உள்ளத்துல உணர்ந்தேன். நிச்சயமா சொல்றீங்கல்ல, சிலரோ பலரோ தெரியாது, கர்த்தருடைய ஊழியத்தை செய்யறதுக்காக நிச்சயமா எழும்புவாங்க. ஆண்டவர் விருதாவா பேசுறது இல்லை. விருதாவை தேடுங்கள் என்று யாக்கோபின் சந்ததிக்கு அவர் சொன்னதும் இல்லை. நிச்சயமா எழுப்புவா. மோசேக்கு பார்க்கிறான், வழக்கம் போல ஆடுகளை மேய்ச்சிட்டே போயிருவோமா? இந்த தரிசனத்தை தட்டி விட்டுறோம் பார்த்தா தட்டி விட முடியல. ஏன்னா தரிசனம் அவன் இடைப்பட்டுக்கிட்டே இருக்கு. அந்த உயிரற்ற ஒண்ணு உயிரை வந்துச்சு, இது இந்த அடையாளம் அவன் இடைப்பட்டுக்கிட்டே இருக்கு. அப்ப ரெண்டையும் வச்சு பார்க்க, அனித்தியமான பாவ சந்தோஷம், அனித்தியமான அழிந்து போகிறது. இப்ப இதுக்காக ஓடிக்கிட்டே வாழ்க்கையை முடிச்சிருவோமா? இல்ல தேவனுடைய ஜனங்களோட துன்பத்தை அனுப்பி தெரிவிக்கணும் பார்க்கும்போது அதுக்கப்புறம் இன்னொன்னு வைக்கப்படுது. அழகா போட்டிருக்கு 26ஆம் வசனத்துல, எபிரேயர் 11:26, இனி வரும் பலன் மேல் நோக்கமாயிருந்து. எங்க போயிட்டான் பாருங்க, எந்த உச்சக்கட்ட ஒரு லெவலுக்கு போயிட்டான் பாருங்க. இனி வரும் பலன் மேல் நோக்கமாயிருந்து எகிப்தின் பொக்கிஷங்களிலும் கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் நிந்தையை அதிக பாக்கியம் என்று எண்ணினா. கம்பேரிசன் பாருங்க, அங்க ஒரு செப்பரேஷன் இருக்கு. ஒன்னை விட்டு ஒன்னை அவன் பிரிஞ்சு போறான். இதுவா அதுவா, அதுவா இதுவா, எதை தெரிந்து கொள்ள அவனுக்குள்ள அந்த ரெவலேஷன் ஓடிக்கிட்டே இருக்கு. என்கிட்ட யாக்கோபின் தேவன் பேசிட்டாரு, ஆபிரகாமின் தேவன் பேசிட்டாரு, மரித்தோர் உயிர் தெழுவார் என்கிற சத்தியத்தோடு கூட இடைப்பட்டு இருக்கிறார். சொல்லுவீங்க, நீ மோசைக்கு அப்படிலாம் விலாவரிச்சாவை பேசினார் சொல்லலாம். ஆண்டவரே சதிசேட் என்ன சொல்லிட்டு இருக்காருன்னா, மோசைட்ட சொன்னாரு முச்செடி குறித்தது வாசிக்கலையா கேட்காரு. வாசித்தா உனக்கு அறிவு வரும், தெளிவு வரும், உனக்கு சொல்லிக் கொடுக்கிறாரு. கூடுதல பெரிய வெளிச்சத்தை இல்லை அவர் சொல்லிக் கொடுக்கிறாரு. நீ அதை வாசிக்கலையா கேட்க, நீ வாசி, அந்த வெளிப்பாடு உனக்குள்ளே வரும். செத்தவுள்ள தேவன் நினைக்கிறியா? அவங்க ஜீவனுள்ளவங்களா இருக்கிறாங்க. அவர் ஜீவனுள்ளோரின் தேவன். இந்த ரெவல்யூஷன் தான் எவ்வளவு பெரிய விளக்கரியத்தையும் அவருக்காக இழக்க வைக்கும். அதுக்கு மோசே மகிமையான சிருஷ்டாந்தம். சும்மா கதடிகளை வசனம், சொந்த ஸ்டோரியை சொல்ல வேண்டிய நேரமே கிடையாது, எல்லாம் வசனம். இயேசுவானவர் சொல்றாரு, நன்மை செய்தவங்க ஜீவனுக்கும் தீமை செய்தவங்க ஆக்கினது. அதே போலதான் தானியேலுக்கு வெளிப்பட்டது. தானியேல் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசி பாருங்க. பூமியின் தூளிலே நித்திரை பண்ணுகிறவர்களாகிய அநேகரில் சிலர் நித்திய ஜீவனுக்கும் சிலர் நித்திய நிந்தைக்கும் இகழ்ச்சிக்கும் எழுந்து போவார்கள், எழுந்திருப்பார்கள். எவ்வளவு அழகா சொல்லி கொடுக்கிறார். பூமியின் தூள் அப்படின்னு சொல்லி கொடுக்கிறார். என்ன நிறைய பேர் என்ன நினைப்பாங்க அப்படின்னா, செத்தவங்க தான் மண்ணோடு மண்ணா போய் தூளுக்கு தூளா, சாம்பலுக்கு சாம்பலா, குப்பைக்கு குப்பையா மாறி எல்லாம் அவங்க எலும்புகளே 1000 வருஷம் ஆயிட்டுனா மக்கி போயிடும், மண்ணோடு மண்ணா போயிடும். அதை குறித்த ரெவலேஷன் தான் தானியேலுக்கு உண்டாச்சு. பூமியின் தூளிலே ஏதோ ஒரு இடத்துல அதை ஒட்டிக்கிட்டு தான் இருக்கு. நான் இன்னைக்கு மறிக்கலாம், நாளைக்கு மறிக்க தெரியாது.
கன்வென்ஷன் இந்த 2 நாள் கூட்டத்தை முடிச்சு கூட மறிச்சு போகலாம். ஆனா என்னுடைய தூள் ஏதோ ஒரு பகுதியில் பூமியில ஒட்டிக்கிட்டே இருக்கும். அவருடைய வருகையில எடுத்துக்கொள்ளப்படும். அதை குறித்த வெளிப்பாடு தானியேலுக்கு இருந்தது. அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு ஆவியானவர் இடைப்படும் போதும் ஆவியானவர் தெசலோனிக்கே சபைக்கு சொல்லும் போது 1 தெசலோனிக்கே 4 அதிகாரம் 16 மற்றும் 17 வசனங்களை வாசிக்கும் போது அங்கே அவர் சொல்றாரு, கர்த்ததாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக ஆகாயத்தில் மேகங்கள் மேல் ஆகாயத்தில் எடுத்து கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம். இதெல்லாம் சிருஷ்டாந்தம். லாசருவை ஆண்டவர் உயிரோடு கூட எழுப்பினாரு. இது எதற்கு அடையாளம்? மரித்தோர் எழுந்திருப்பார்கள் என்கிற சத்தியத்தை உங்களுக்கு எனக்கும் விளங்க காண்பிப்பதற்கு அடையாளம். நான் சொல்லுவேன், 2 லாசருமே இதற்கு அடையாளமாக தான் இருக்கிறாங்க. அது ஐஸ்வர்யா லாசருவா இருக்கட்டும், அது மார்த்தாள் வீட்டில் இருந்த லாசருவா இருக்கட்டும், 2 பேருமே கர்த்தர் எதுக்கு சிஸ்டம் நம்ம காமிச்சு கொடுக்கிறார்னா, நீ மரிச்சதுக்கு அப்புறம் இன்னொரு உலகத்துக்கு போகிறாய். The question is, where will you spend your eternity after your death? உன் மரணத்திற்கு பிற்பாடு உன் நித்தியத்தை நீ எங்கே கழிப்பாய்? நீ இஷ்டம் போல வாழ முடியாது. மரித்தோர் இழந்திருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி இருந்துச்சுன்னா நீ புசிக்கலாம், குடிக்கலாம், நாளைக்கு சாகலாம். எத்தனையோ வாலிப பசங்க சுத்துறாங்களே, வாழலாம். ஆனா தீர்க்கமா வசனம் காண்பிக்கப்பட்டிருக்கு, மரித்தோர் எழுந்திருப்பாங்க. இந்த ஒரு பிடி மோசே 40 வருஷம் தேவனோடவே நடந்துட்டு ஒரு டைம்ல கூட எகிப்துக்கு போய் அந்த டைட்டில் எப்படியாவது வாங்கிடுவோமா, பார்வனி குமாரத்தி அதையாவது விட்டா கூட அதுக்கு கீழே உள்ள போஸ்டாவது. நான் சொல்ல, இந்த ரெவல்யூஷன் வந்துட்டுனா இந்த பூமியில இந்த ஒரு பதவிக்கு தான் நான் இவ்வளோ ஆசைப்பட்டுட்டு இருந்தேன்னா பாருங்க, எல்லாம் எலெக்ஷன். சரி காங்கிரிகேஷன் பார்த்தா அவமானம், அசிங்கமா இருக்கு. பிஷப்புக்கு எலெக்ஷன், டிசிக்கு எலெக்ஷன், பிசிக்கு எலெக்ஷன், குருமார் எக்ஸிக்யூட்டிவ் எலெக்ஷன், லை செக்ரட்டரிக்கு எலெக்ஷன். நான் சொல்றேன், God will no doubt execute his righteous judgments upon the impenitent bishops. மனம் திரும்பாத பிஷப் மேல நீதியான நியாய தீர்ப்பு தேவன் செலுத்தியே தீர்வா. சபைக்குள்ள யாருக்குள்ள தயவு செய்து சொல்றேன், என்ன இதெல்லாம் நம்ம கடந்து தான் வரணும். இருக்கிற அவ்வளவு வரையும் முன்னால நின்று பாட்டு பாட வைக்க முடியாது. அப்படி செய்யலாமா? அது அவலட்சணமா இருக்கும். யாராவது 2 பேரை பாட்டு பாட வச்சா உடனே நமக்குள்ள என்ன ஓடிடும்னா, இவங்கள தான் ரொம்ப முக்கியப்படுத்துறாங்க, நம்மளாம் கிடையாது, நம்ம இவ்வளவு நாள் என்ன பிரோச்சனம். நமக்குள்ள எல்லாமே என்னன்னா ஸ்டேஜ் ப்ரைடு தான். ஸ்டேஜுக்கு வரணும், மைக்கேண்ட கொடுக்க மாட்டேங்காங்களே, என்ன முன்னிறுத்த மாட்டேங்காங்களே, தாய்மாருக்கு என்ன ஒரு லீடரா போடலாமே, வாலிபர்களுக்கு என்ன ஒரு லீடரா போட்டா என்னையும் கொஞ்சம் நோ. உனக்குள்ள இந்த ரெவல்யூஷன் வந்ததுக்கு அப்புறம் பதவியெல்லாம் தட்டிட்டான் பாருங்க. பார்வோனின் குமாரத்தின் மகன் என்னப்படுவதை வெறுத்து முடியுமா? சாதாரண ஒரு பதவியை என்னால விட முடியல. வேலை பார்க்குற இடத்துல ஐயோ எனக்கு ப்ரமோஷன் தரலையே. நான் சொல்றேன், இந்த ரெவல்யூஷன் வந்துட்டு அப்படின்னா ப்ரமோஷனா ப்ரமோட் பண்ணுங்க ஐயா, சூப்பரா இருந்துட்டு போயிருந்தேன். ப்ரமோஷன் தான் மோசே தேடுறாரு. Moses did not announce his position to be revealed, but renounced his position, not announced. எவ்வளவு ஒரு ரெவலேட்டரி பேசேஜ் இங்க இருக்கு பாருங்க. நிறைய நேரங்களில் சொல்லுவாங்க, ஐயா ஆபிரகாம் ஈசாக்கு பலி செலுத்தினானே எவ்வளவு பெரிய தியாகம் சொல்லுவாங்க. நான் சொல்றேன், ஒரே ஒரு காரியம் என்ன தெரியுமா? அவனுக்குள்ள ஒரு ரெவலேஷன் இருந்துச்சு, மரித்தோர் எழுந்திருப்பாங்க. தேவன் மரித்தோரை எழுப்ப வல்லவர் அப்படிங்கிற அந்த வெளிப்பாடு அவனுக்குள்ள இருந்ததுனால மட்டும்தான். நீங்க த்ரூஅவுட் த பைபிள் நீங்க வாசித்து பார்க்கலாம். ஆபிரகாமை குறித்து நம்ம நினைக்கும் என்ன தோணும்னா, நீங்க நினைப்பீங்க, ஆபிரகாம் பாருங்க தன் பையனை 25 வருஷத்துக்கு பிறகு, கிட்டத்தட்ட 25 வருஷத்துக்கு பிறகு அவனுக்கு குழந்தை 100 வயசு, அதுல கொஞ்சம் வயசு கடந்து 110 வயசுல ஒரு இருக்குன்னு வச்சுக்கிடுங்களேன். 110 வயசோ 13 வயசோ அவனுக்கு இருக்கும்போது ஈசாக்கு ஒரு 13 வயசு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அந்த சமயத்தில் கர்த்தர் ஒரே ஒரு பையன் ஒன்று கண்ணு இருக்கிறத பலி செலுத்த சொன்னா, இப்போ அவனுக்குள்ள என்னெல்லாம் ஓடி இருக்கும்? இவன் மட்டும் பலி செலுத்திட்டு வந்துட்டான்னா அவனை சுற்றி இருக்கிற கானானியர், பெரிசியர், எபோசியர், எமோரியர், ஏவியர், கிர்காசியர், இவங்க எல்லாரும் என்ன செய்வாங்கன்னா, இவன் தேவன் தேவன் சொல்லிட்டு இருந்தான், இவன் ஒரு கொலகார தகப்பன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சமுதாயம் தானே, அவனும் ஜனங்களுக்குள்ள தானே சுற்றிட்டு இருக்கிறான். மனைவி கழுத்தை பிடிச்சே நெரிச்சிருவா. வயசான காலத்தில் கழுத்தை பிடிச்சி இவனுக்கு செத்தே போயிடுவார். பிறகு எதுவுமே அவன் காதில் வரல, ஒரு ரெவலேஷன் மட்டும் உள்ள ஓடிக்கிட்டே இருக்கு. ஆனால் பலி செலுத்த முடியுமா? அவன் மந்தையிலேருந்து ஒரு ஆட்டை கேட்டால் கூட அவன் அழகாக பழி செலுத்தி போயிருப்பான்.
ஒரு ஆடு ஆண்டவரே, 1000 ஆடு கூட நான் பலி செலுத்துறேன்னு சொல்லியிருப்பான். ஆனால் உன் நேசகுமாரன் தேவனா இல்லை உனக்கு உலகத்தில் உள்ள மிகப்பெரிய பந்தமான்னு பார்க்கும்போது, தேவனை கரம் பிடிச்சதுக்கு, தேவனை பற்றி கொண்டதுக்கு ரகசியம் தெரியுமா? வாசிக்க கேட்கலாம். நீங்கள் ஆதியாகமம் 22 அதிகாரத்தில் நீங்கள் பார்க்க முடியாது. 22 அதிகாரத்தில் என்ன நோக்கத்துக்காக அவன் செலுத்த போனாங்கிற எதுவுமே அங்கே காமிக்கப்பட்டிருக்காது. அவன் அது பாட்டுக்கு 3 நாள் பிரயாணம் பண்ணி அது போய் அங்கே கட்டி அவங்க பலி செலுத்த போனான்னு இருக்கும். ஆனால் எபிரேயர் எழுதுறாரு பாருங்க. எபிரேயர் 11வது அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசிக்க கேட்கலாம். எபிரேயர் 11 18ஆம் வசனத்தை ஒரு சத்தமாய் வாசிக்க கேட்கலாம். அவ ஈசாக்கின் சந்ததி விளங்கு என்று அவனோட சொல்லப்பட்டிருந்தது. இப்படிப்பட்ட வாக்கு தத்தங்களை பெற்றவன் மரித்தோரில் இருந்து எழுப்ப, இந்த வெளிப்பாடு தான் அவன் என்ன ஃபுல்லா இதாதான் ஓடுது. நான் பைபிள் அப்படிதான் இருக்கு என்று எண்ணி. அப்ப நான் நினைக்கிறேன் 3 நாள் அவங்க பிரயாணம் பண்ணியிருக்காங்க மோரியா மலையில போய் பலி செலுத்துறதுக்கு முன்னால வரைக்கும், 3 நாளோ 3 நாளோ, அந்த 3 நாள் வரைக்கும் அவனுக்குள்ள எதுதான் ஓடிக்கிட்டே இருக்கு தெரியுமா? ஈசாக்கு சாக போற மாதிரி. ஆனா அவனுக்குள்ள என்ன ரெவல்யூஷன்னா, மரித்தோரிலிருந்து எழுப்ப தேவன் வல்லவர். பைபிளை தான் உங்களுக்கு காமிச்சு கொடுக்க. பைபிள் அப்படியே இருக்கு. மரித்தோரிலிருந்து எழுப்ப தேவன் வல்லவர் என்று எண்ணி, இன்னும் முடியல வாசிங்க. இந்த எண்ணத்துல அப்படி எண்ணி தனக்கு ஒரே பேரானவனையே போதும். அவ எந்த எண்ணம் ஆபிரகாம் முழுவதும் ஆக்குபை பண்ணிருந்தது, அவனை முழுவதும் ஆட்கொண்டிருந்தது. இவன் மரிச்சாலும் பரவாயில்ல, தேவன் மரித்தோரிலிருந்து என்ன செய்வார்? எழுப்ப வல்லவர் என்று எண்ணினான். பரமங்குறிச்சி பகுதியில் ஒரு சம்பவம் சொல்லுவாங்க. அப்படி கதை சொல்றது எனக்கு அதிக வழக்கம் கிடையாது, செய்திக்கு ரிலேட்டடா. ஆதி நாட்களில் 60-70 வருஷத்துக்கு முன்னால் நடந்ததா இருக்கும்னு நினைக்கிறேன். அன்னைக்குள்ள பரிசுத்தவான்கள்லாம் பயங்கர வைராக்கியம். சாதாரணமாக நினைச்சிடாதீங்க. வீட்டில் பிள்ளைகள்லாம் இறந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், சந்தோஷமாக பாட்டு பாடி கைத்தட்டி கத்தர் ஆராய்ச்சிக்கிட்டே இருப்பாங்க. அன்னைக்குள்ள பரிசுத்தவான் நிலைமை வேற. ஏன்னா அவங்களுடைய இருதயம் ஃபுல்லாக நித்தியத்தையே குறிச்சிருந்தது. இன்னைக்கு போயிட்டானே போயிட்டான். நான் சொல்கிறேன், அவன் எங்கே போயிட்டான் தெரியுமா? அந்த 40 வருஷம் 50 வருஷம் கஷ்டப்பட்ட வாழ்க்கையை விட்டு நித்தியமாக ஆண்டரோடு வாழ போயிட்டான் தான் அர்த்தம். எவ்வளோ பெரிய சந்தோஷமான காரியம். அன்னைக்கு ஒருத்தரை குறித்து சொல்லுவாங்க, தாசன் அப்படின்னு ஒருத்தர் குறித்து நினைக்கிறேன், தாசன் தான் நினைக்கிறேன் ஒரு குறித்து. அவருடைய மக இறந்துட்டா. 7 வயசு 8 வயசுன்னு தெரியாது. அவர் என்ன செஞ்சார் தெரியுமா? பைத்தியெல்லாம் பிடிக்கல அவருக்கு. அவர் எடுத்துட்டு தெரு தெருவா ஓடுறாரு, சிரிச்சு சந்தோஷப்பட்டு, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சந்தோஷப்பட்டு, என் மக கத்தரோடு இருக்கிறா, நான் அவருடைய வருகையில காண்பேன். இதுக்கு உண்மையில சொல்ல பைத்தியம் கிடையாது, நல்ல சுயநினைவோடு என்ன ஜனத்துக்கு உணர்த்து வைக்கும்படியா அந்த மகளை தன்னுடைய தோல்ல போட்டு இல்லை கையில தூக்கிக்கிட்டோ தெரு தெருவா ஓடுறாரு. செத்த உடனே போய் ஓடி போய் சொல்லி தெரு தெருவா போய் சொல்றாரு. இதெல்லாம் நான் கேட்டேன். அவங்க தம்பி இன்னும் உயிரோடு இருக்கிறார். 82 வயசு, 82-83 வயசுட்டு ஆகும். அவர் தம்பி இன்னும் உயிரோடு இருக்கிறார். கடைசி தம்பி என் தம்பி தெரியாது. அவர் நல்ல ஐக்கியமா இருக்கார், எனக்கு நல்லா தெரியும். அப்போ அவங்க சொல்றாங்க, ஐயா என் மக என் ஆண்டவரோடு இருக்கிறா, நித்தியத்தில் அவளை சந்திப்பேன், அவள் ஒரு நாள் உயிர்த்தெழுதல்ல வருவான்னு சொல்லி அந்த சந்தோஷத்தோட அவங்க பாட்டு பாட சந்தோஷிக்க, மரணம் கிறிஸ்துவை விட்டு அவங்களை பிரிக்கவில்லை. இன்னைக்கு ஒரு சின்ன தலைவலி வந்தா போதும், சர்ச்சுக்கு வர மாட்டாங்க, பைபிள் வாசிக்கிறது கிடையாது. இதுக்கெல்லாம் காரணம் என்ன தெரியுமா? நம்முடைய இருதயமும் மனசும் நம்முடைய மாம்சமும் முழுக்க உலகத்தை சார்ந்து விட்டது. மோசேக்கு இந்த ரெவலேஷன் கிடைச்ச ஆஃப்டர் ரிசீவிங் தி ரெவலேஷன் ஃப்ரம் காட், தட் வாஸ் தி ரிசரக்ஷன் ஆஃப் தி டெட். கிடைச்ச உடனே சும்மா இருக்க முடியல, ட்ரெமெண்டஸ் சேஞ்ச். ஆபிரகாமுக்கு இந்த ரெவலேஷன் கிடைச்ச உடனே எவ்வளவு பெரிய ஆளா இருந்தானையா, தூக்கி விழுங்கிட்டான் பாருங்க, விழுங்கி மூடுற அளவுக்கு வந்துட்டான் பாருங்க. எந்த ஒரு அச்சம் கிடையாது. அச்சம் இருந்து பைபிள்ல போட்டு எதுவும் போடல, நட்டுக்க இருந்துச்சு. மனைவி என்ன சொல்லுவோம், அவங்க என்ன சொல்லுவாங்க, அவன் திகைச்சான் வச்சான், ஒன்றும் கிடையாது. ஏன்னா முழுக்க ஒரு ரெவல்யூஷன் ஓடிக்கிட்டே இருக்கு. இந்த உலக வாழ்க்கை அல்ல. இந்த ஈசாக்கு போன என்ன 1000 ஈசாக்களை தேவன் தர முடியும். இந்த ஈசாக்க நான் புதைச்சிட்டா இதுல என்ன இருக்கு? உயிர்த்தெழுதல்ல அவனை நான் சந்திப்பேன். அதனாலதான் அவனுக்குள்ள தேவனை குறித்த அறிவு எப்படி இருந்தது? மரித்தோரிலிருந்து எழுப்ப. அப்படின்னா என்ன அர்த்தம்? மரித்தோரை எழுப்ப தேவன் வல்லவர். இந்த ரெவல்யூஷன் உங்களுக்கு எனக்குள்ள இருக்குமே. ஆனால் இந்த உலக வாழ்க்கையை துச்சம் என, இந்த உலக வாழ்க்கையை அற்பமா எண்ணி, ஐஸ்வர்யத்தை அற்பமா எண்ணி, ஐயோ விட முடியல. நீங்க வாலிப பசங்கள்ட்ட கேட்டா விட முடியல.
நீ நித்தியத்தை குறித்த சிந்தை உனக்குள்ள இருக்குமானால் நீ இந்த ஆண்ட்ராய்டு மொபைல் அடிமைப்பட்டு இருக்கிறத விட்டு உடனடியா நீ வெளியே வருவா. நித்தியம் அவரோடு கூட வாழ போகிற வாழ்க்கை குறித்து ஆராய்ந்து பா. ஆயிரமான அல்லது பல்லாயிரக்கணக்கான கோடான கோடி வருஷங்களாய் எண்ணிறந்த வருஷங்களாய் அவரோடு கூட வாழ போகிற வாழ்க்கை நினைக்கும் போது இந்த 60 அல்லது 70 அல்லது 80 வருஷ அற்ப பாவ வாழ்க்கை அற்பமாகத்தான் தெரியும். அதனால் தான் ஆதி திருச்சபைக்குள்ள இவ்விதமான வெளிப்பாடு இருந்தது. நீ வேதத்தை வாசித்து பாருங்க. அப்போஸ்தலர் 4வது அதிகாரம் 33, 34, 35 வாசிக்கும் போது அங்கு அப்போஸ்தலர்கள் கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதலை குறித்து பலமா சாட்சி கொடுக்காங்க. அவங்க மேல பூரண கிருபை உண்டாயிருந்தது. உடனே அந்த செய்தி கேட்டு ஜனங்கள் எல்லாம் நினைச்சேனாமா நிலங்களை வீடு எல்லாத்தையும் விட்டு எதுவுமே எனக்கு வேண்டாம் சொல்லி அவ்வளத்தையும் தூக்கி தள்ளுறதுக்கு ரெடி ஆயிட்டாங்க. வாசித்து பாருங்க. அப்போஸ்தலர் 4:33 தெளிவா இருக்கு. 33, 34 கொஞ்சம் வாசிங்களேன், தயவு செய்து கொஞ்சம் வாசிங்க. அப்போஸ்தலர் 4:33, 34 வாசிக்கலாம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் குறித்து மிகுந்த பலமா சாட்சி கொடுங்க. அப்ப நமக்கும் உயிர்த்தெழுதல் உண்டு. அதான் நமக்கு காண்பிக்க கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல். இதை சொன்ன உடனே வாசிக்கலாம். அவர் எல்லாரும் மேலும் பூரண கிருபை உண்டாயிருந்தது. நிலங்களையும் வீடுகளையும் உடையவர்கள் எங்க போயிட்டாங்க பாருங்க, விட்டு. அவங்களும் they were also like us. அவங்களும் நம்மளை போல மனுஷங்க தானே. இது எப்படி சாத்தியம்? நேற்று 2 நாளுக்கு முன்னாடி நினைக்கிறேன், ஒரு வயதான ஐயா என்னை பார்த்து பேசினாங்க. அவங்க சொன்னாங்க, உங்களுக்கு ஒரு காரியம் தெரியுமா, ஆரம்ப நாட்களில் கவர்மெண்ட் வேலையெல்லாம் தூக்கி வீசிட்டு கர்த்தருடைய பணிக்குன்னு தங்களை ஒப்பு கொடுப்பாங்களாம். இன்னைக்கு அது நடக்குதா நீங்கள் பார்க்குறீங்களா அப்படின்னு கேட்டாங்க. இல்லை ரொம்ப கஷ்டம் தான், ஒரு சில இடத்துல வேணால் நடக்கலாம் அப்படின்னு சொன்னேன். கவர்மெண்ட் வேலையெல்லாம் போஸ்ட் மாஸ்டர் இருந்தாங்க. எனக்கு தெரிஞ்சவங்களாம் போஸ்ட் மாஸ்டர் இருந்து அவர் வயசு 45 வயசு இருக்கும் அந்த டைமே. அந்த ஆதி காலத்தில் அந்த டைம் அப்படி இருக்கும். அவர் பிள்ளைங்கள்லாம் நல்லா வளர்ந்து வர சமயத்தில் கட்டி கொடுக்குற சமயம் கூட வரும். அந்த சமயத்தில் தூக்கி வீசிடுவாங்களாம். எதுக்காக? அவருடைய அன்பை நினைக்கும் போது, நித்தியத்தை குறித்த வெளிப்பாடு உள்ள வரும்போது. அவங்க நித்தியத்தை குறித்து சொல்லல, ஆனா அந்த உலக வேலையை தூக்கி வீசிருந்தாங்க தேவனை நோக்கும் போது. இங்க பாருங்க, இதை குறித்து பலமா சாட்சி கொடுத்து அவங்க எல்லாரும் மேலே பூர்ண கிருபை உண்டாயிட்டு நிலங்களை வீடுகளை தூக்கி வீசிட்டாங்க. இன்னைக்கு 4 அடி இடத்துக்கு என்ன கத்து. கோர்ட்ல கேஸ் தானே போடணும், போடுங்க, தாராளம் போடுங்க, உங்களுக்கு ரெவல்யூஷன் கிடையாது. மோஸ்ட்லி அரண்மனையை விட்டாச்சு, அந்த பதவி ஆசை எல்லாத்தையும் விட்டாச்சு. எவ்வளவு ஒரு ரெவல்யூஷன் பாருங்க. நீங்க நமக்கு தெரிஞ்சுக்கிட்டே இருக்கு. சேசில் போனால் அப்படிதான் சொல்லிட்டு இருப்பாங்க, பரிசுத்தாவி விசுவாசிக்கிறேன், ஒரே பொதுவான அப்போஸ்தலர் திருச்சபையை விசுவாசிக்கிறேன், மரித்தோர் உயிர்த்தெழுதலும் மறுமைக்குரிய ஜீவானும் உண்டாகும் என்று காத்திருக்கிறேன். தலையில தான் கொண்டு இந்த ஜெபபுஸ்தகத்தை போடணும். சும்மா வாய்க்கு தான், வாய்க்கு வந்தபடி சரீர உயிர்த்தெழுதல் நித்திய ஜீவன் உண்டாகும். வாழ்க்கையை பார்த்தா இன்னும் என்ன, எத்தனை கார் வாங்கலாம், எத்தனை பங்களா வாங்கலாம், இன்னும் இந்த உலகமே சதம் என்று வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். பாவத்தை விட முடியலையா? ஐயோ இதை என்னால விடவே முடியாது நினைக்கீங்களா? ஈசாக்க விடவே முடியாது. ஆபிரகாமுக்கு நம்மை போல மனுஷன் தானே, விட முடிஞ்சிச்சு. மரித்தோரில் எழுப்புவாரியா? இந்த உலக வாழ்க்கையா முக்கியம்? அவரோடு கூட வாழப்போகிற வாழ்க்கை முக்கியம். அதனாலதான் ஆதி திருச்சபைக்குள்ள இவ்விதமான இருந்துச்சு. நிலங்களை வீடுகள்லாம் வித்துட்டாங்க, வித்து எல்லாத்தையும். அப்போ இதெல்லாம் இழந்து போறதுக்கு ஆயத்தமாயிட்டாங்க. ஏன்னா உயிர்த்தெழுதல் குறித்த சத்தியம் இவங்களுக்குள்ள பலத்த கிரியைகளை நடப்பித்து விட்டது. ஆவியானுடைய கிரியை பாருங்க. யாராவது சின்ன பிள்ளைகிட்ட கேட்டால் கூட, ஒரு சின்ன பையன்கிட்ட கேட்டா, ஏமா எப்பா உனக்கு ஒரு 50 வருஷம் இப்படி இருக்கு, கோடிக்கணக்கான வருஷம் எப்படி இருக்குன்னா, நம்மகிட்ட அங்கிள் என்ன அங்கிள் இப்படி பேசுறீங்க, 50 எங்கே இருக்குது, கோடிக்கணக்கான வருஷம் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிடுவான். நமக்கு புத்தி வர மாதிரியே பேசிடுவாங்க. 50 100 எங்கே கேட்டாலே 100 தான் பெருசு. நீங்கள் கோடியை வச்சுக்கிட்டு என்ன பேசுறீங்க நீங்கள்? சிரிப்பாக இருக்கு. இன்னைக்கு வேடிக்கையாக தான் இருக்குது. சபையை பார்த்தா நாடகத்தை விட மாட்டேங்காங்களே. இங்கே நல்லா நல்லா ஆவியில் நிறைஞ்சிட்டு அங்கே போன நாடகத்தை விட மாட்டேங்கிங்களே. சினிமா மோகம் விட முடியல, இந்த பாவ பழக்கத்தை விட முடியல. நான் சொல்றேன், மோசைக்கு எகிப்தை விட முடியாதுதான். பெரிய பதவி காத்துக்கிட்டு இருக்கு. பார்க்குறான், சி இது வேண்டாயா. என்கிட்ட பேசினவர் யார் தெரியுமா? ஒரு ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன். இதே போல தான் எபிரேயர்ல ஒரு காரியம் காமிக்கப்படும். கொஞ்சம் சீக்கிரம் முடிச்சிருந்தேன். எபிரேயர்ல 10வது அதிகாரத்துக்கு வாங்க. அதுல ஒரு அருமையான வெளிப்பாடு இருக்கு பாருங்க. ஆதி சபை எப்படி இருந்ததா கொஞ்சம் வாசிங்களேன். அவங்க எதை குறித்த சிந்தையோடு இருந்தாங்க? எபிரேயர் 10வது அதிகாரம் 32 நினைக்கிறேன். கொஞ்சம் இருங்க, 34 வாசிங்க. 34
பரிதபித்ததும் அன்றி, நல்ல கவனிங்க, பரலோகத்தில் அதிக மேன்மையும் நிலையுள்ளதுமான சுதந்திரம். இங்க கிடைக்கிற சுதந்திரம் கிடையாது, அங்கதான் சுதந்திரம். சுதந்திரம்னா விடுதலை நினைச்சிடாதீங்க, இன்ஹெரிட்டன்ஸ், சொத்துன்னு சொல்லுவாங்கல்ல, ஒரு வீட்டுக்கு வாரிசுக்கு கிடைக்கக்கூடிய சொத்து, அது பேர் இன்ஹெரிட்டன்ஸ், சுதந்திரம் சொல்லுவாங்க. அப்போ அங்க உங்களுக்கு சுதந்திரம். என்ன சுதந்திரம்? அதிக மேன்மையும் நிலையுள்ளதுமான சுதந்திரம். அப்ப என்னால் எபிரேயர் 13:14 சொல்லியிருக்கும், நிலையான நகரம் நமக்கு இங்கே இல்லை, வரப்போகிறதையே நாடி தேடுகிறோம். இக்கால வாலிப தம்பிமார் தங்கச்சிமார், நீ அவருடைய வருகைக்கு நீ ஆயத்தப்பட உன்னை ஒப்பு கொடுத்தா, அவருடைய ராஜ்யத்துக்கு நீ காத்திருக்கும்படி உன்னை அர்ப்பணித்தா, இந்த உலக வாழ்க்கை தற்காலிகமானது, அவரோடு கூட நான் வாழப்போகிற வாழ்க்கை தான் நிரந்தரமானது அப்படிங்கிற அந்த சத்தியத்தை நீ உள்வாங்கி கொண்டா, நீ மணிக்கணக்கா வெட்டிய நீ நாட்களை போய்கிட்டு இருக்க மாட்ட, நீ உணர்வுள்ளவனா மாறிடுவ. மோசே அடுத்து 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 வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்கான். ஆண்டு ஆபிரகாம்கிட்ட பேசணும், குயிக்க வேலை நடக்கு. உடனே மறுநாள் காலையிலே எல்லாம் அந்த விறகெல்லாம் பிளந்து அழகா போய்கிட்டு இருக்கான். இந்த சத்தியம் அவங்களை எவ்வளவு நடத்துது பாருங்க. அந்த எண்ணம், மரித்தோர் எழுந்திருப்பாருங்கிற அந்த சத்தியம், இந்த உலக வாழ்க்கை தற்காலிகமானது, அவரோடு கூட நான் ஒரு நாள் எழுந்திருப்பேன்கிற சத்தியம் அவனுக்குள்ளே ஒரு மகிமையான மாற்றத்தை உண்டாக்கி விட்டது. இந்த ஆதி சபையும் பாருங்க, பரலோகத்தில் அதிக மேன்மையும் நிலையுள்ளதுமான சுதந்திரம் உங்களுக்கு உண்டென்று அறிந்து, வாசிங்க, உங்கள் ஆஸ்திகளையும் சந்தோஷமா கொள்ளையிட கொடுத்துடலாம். வீட்டுக்கு போய் பார்க்கிங்க, இப்போ ஆராதனை முடிஞ்சு வீட்டுக்கு போய் பார்க்கிங்க, நான் இப்படி பேச நினைக்கக்கூடாது. வீடு திடீர்னு கதை எல்லாம் திறந்து கிடக்குன்னு வச்சுக்கோங்களேன், கம்ப்ளீட்டாக ஒரு கரண்டி கூட இல்லாமல், ஒரு டம்ளர் கூட இல்லாமல் அவ்வளோத்தையும் சுருட்டிட்டு போயிட்டான்னு வச்சுக்கோங்க திருடன். நீ முழங்கால் போட்டு கத்தாவே ஸ்தோத்திரம், நான் இது மேலெல்லாம் ஆசை வச்சேன், இந்த ஆசை எல்லாத்தையும் இன்னைக்கு தூக்கி வீசிட்டீங்கப்பா, ரொம்ப சந்தோஷம் சொல்லுவீங்களான்னு பார்த்தா கஷ்டம். இவங்க என்ன செஞ்சிட்டாங்கன்னா, இந்த கதை இப்போ நம்ம இதை ரொம்ப விலாவரிச்சோம்னா, திருடன் எல்லாத்தையும் தூக்கிட்டு போகும்போது அவனை கூப்பிட்டு, நீ அந்த பீரோவில் நான் இந்த வச்சிருந்தேனே, அந்த உள் அறையில் ஒரு 15 பவுன் 13 பவுன் நகை வச்சிருந்தேனே, 2 பவுன் வேறு எதுக்கு எடுத்துட்டேன், அதில் 13 பவுன் இருக்கு, அதையும் தூக்கிட்டு போயிருப்பா, ஏன் அதை மட்டும் விட்டுட்டு போற, எடுத்துட்டு போன்னு சொல்லி சந்தோஷமா கொள்ளையிட கொடுத்துருவோம். ஏன்னா இவங்க சந்தோஷமா எப்படி கொள்ளையிட கொடுத்தாங்களா, அந்த அறிவு வந்துட்டு. இங்க இல்ல, பரலோகத்தில் அதிக நன்மை, அதிக மேன்மை, பரலோகத்தில் நிலையுள்ளதுமான சுதந்திரம் உண்டென்று எனக்கு இருக்கு. அவர் வரப்போகிறார், எனக்கு அந்த ராஜ்யத்தில் பங்கு தருவார். அந்த குறித்த காரியங்களை நான் அறிய 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 உலக ஆசைகளை, நான் உண்மையிலே சொல்றேன், எங்க வீட்டுக்குலாம் திருட வந்தான்னா, அப்படியே உனக்கு வேணும் அப்படின்னா வெளியே டஸ்ட்பின்ல நிறைய குப்பைகள் இருக்குப்பா, எடுத்துட்டு போன்னு சொல்லிடுவேன். அவங்க அதை தான் நினைச்சாங்க, குப்பையா நினைச்சிட்டாங்க. ஆஸ்திகள் எல்லாம், நகை வச்சிருந்தாலும் சரி, பணம் எல்லாத்தையும் கொடுத்து அனுப்புற மாதிரி கொள்ளையிட கொடுத்துட்டாங்க பாருங்க. கொள்ளை அடிச்சுக்க, திருடண்ட போய் கொள்ளையடிக்கான்னு வச்சுக்கோங்களேன், லம்பா அடிச்சுட்டு போயிடுவான். அங்கே பார்த்தேன் 10,000 ரூபா இருந்துச்சு, ஒரு 2,000 ரூபா 2,500 மட்டும் எடுத்துட்டு போறேன்னு எடுப்பான், அவ்வளோதையும் சுருட்டிட்டு போயிடுவான். சுருட்டிட்டு போ, சந்தோஷமா இருக்கு. எதுக்கு இதெல்லாம் இழக்கிறதுக்கு இடம் கொடுத்தாங்க தெரியுமா? கேரளாவில் கூட சொல்லுவாங்க, ஒரு கணவன் மனைவி வயசானவங்க, அவங்க சொல்லுவாங்க, என்ன அவங்களை குறித்து நான் எப்படி உண்மையாக கேள்விப்பட்டேன், அவங்களுக்கு இந்த மாதிரி ஆழமான சத்தியங்கள்லாம் தெரிஞ்ச உடனே அவங்க என்ன பண்ணுவாங்களாம், வீட்டில் மிக்சி கிரைண்டர் எல்லாம் இருக்கும்ல, எல்லாம் இருக்கும், ஃபேன் எல்லாம் இருக்கும், பக்கத்து யாருனாலும் மிக்சியில் அரைச்சிட்டு போகலாம், கிரைண்டரில் மாவு அரைச்சிட்டு கிளம்பலாம், எதாவது எடுத்துகிட்டு போகணும், டிவி எடுக்கணும், எடுத்துகிட்டு போயிட்டு எப்போ நீ கொண்டு வந்து வச்சாலும் சரி, கொண்டே போனாலும் சரி, திறந்த மணிக்கு கிடக்கும், நீ எப்போனாலும் எடுத்துக்கலாம். அப்படி ஒரு குடும்பம் அப்படி இருக்குன்னு சொன்னாங்க. ஆச்சரியமா இருக்கு. இந்த உலக பொருள் மேலே பற்றே இல்லை. இப்போ யோபு எவ்வளவோ பாடுகளை கடந்து வர்றாரு. நம்ம எல்லாருக்கும் என்ன தெரியுமா? யோபு முதல் 2 அதிகாரத்தை நோக்கி பார்ப்பாங்க, எவ்வளவு செல்வசீமானா இருந்தார், அதுக்கப்புறம் எவ்வளவு தரித்திரனானார், உடனே 42 அதிகாரத்துக்கு ஜம்ப் பண்ணிடுவாங்க. 42க்கு 19வது அதிகாரம் 25-26 வாஸ்தாதான், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், அவருடைய இருந்த நம்பிக்கை எல்லாம் என்ன தெரியுமா, நான் ஒரு நாள் இப்ப எல்லா ஆசீர்வாதத்தையும் திரும்ப பெற்றுக்கொள்வேன். எங்கேயாவது சொன்னாரா? நோ. அவருக்கு இருந்த அத்தனை இழப்புகளையும் அவருக்கு இருந்த ஒரே நம்பிக்கை என்ன தெரியுமா, அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையா இருப்பேன். யோபு 13:15. அது எப்படிங்க செத்தா நம்பிக்கையா இருக்க முடியும்? உயிர்த்தெழுதல் குறித்து பேசுறாரு. அதனாலதான் யோபு 19வது அதிகாரம் அந்த 25-26 வாசிக்கும் போது சொல்றாரு, இந்த தோல் முதலானவைகள் அழுகி போன பின்பு என் கண்களை அவரை காணணும், அவர் உயரத்தில் இருப்பார், என் கண்கள் காணணும். எதை சொல்ல வர்றாரு? கண்ணு எல்லாம் தோல் தானே, எல்லாமே தோல் சம்பந்தமானதானுங்க. இந்த எல்லாம் அழுகி போயிட்டுனா எப்படி பார்க்க முடியும்? அவர் எதை குறித்து பேசுறாரு? ஒரு நாள் உண்டு, இந்த வாழ்க்கை இல்லை, இந்த வாழ்க்கையில எல்லாத்தையும் இழந்து போனாலும் பிரச்சனை இல்லை, இதெல்லாம் அழுகி போன பின்பு என் கண்களை, அந்நிய கண்கள் அல்ல, என் கண்களை அவரை காணும்.
இந்த ரெவலேட்டரி தான், இந்த ரெவலேட்டரி பேசேஜ், அதை பாருங்க. இதுதான் யோபுவை கடைசி வரைக்கும் அவருக்குள்ளே நிலைநிற்க பண்ணினது. அதனால தான் யோபு 27:5 வாசிக்கிறோம், என் ஆவி பிரியும் மட்டும் நான் உத்தமத்தை விட்டு விலக்கு. ஒரே வசனத்தை வாசிங்க. இந்த யோபு 29வது அதிகாரம் 18 வாசிங்க. யோபு 29வது அதிகாரம் 18 ஒரு அருமையான ரெவலேஷன் இருக்கு, வாசிக்கலாம். பாருங்க, யோபு சொல்றார் பாருங்க, என் கூட்டிலே நான் ஜீவித்து போவேன், என் நாட்களை ஜீவித்து போவேன். அந்த காலத்து தமிழ், ஆங்கிலத்தில் பார்த்தா என்ன போடுறேன்னா, இன் மை நெஸ்ட் ஐ ஷல் டை அப்படின்னு சொல்றாரு. ஐ ஷல் டை இன் மை நெஸ்ட். என் கூட்டில் நான் செத்து போவேன். ஜீவித்து போனேன் என்ன அர்த்தம்னா, என் உயிரை விட்டுருவேன். அதுக்கப்புறம் என்ன சொல்றாரு, என் நாட்களை மணலத்தனையா, ஒரு கைப்பிடி மண்ணை உங்கள்கிட்ட தந்துட்டு போனா கூட நீங்க அடுத்த வருஷம் டிசம்பர் வரைக்கும் நீங்க எண்ணிட்டு இருப்பீங்க. என்னவே முடியாதுங்க. ஒரு பெரிய கைப்பிடி மண்ணள்ளி தந்துட்டு அவ்வளோ கஷ்டம், வெறுத்துரும். ஆனால் அவர் சொல்றாரு செத்து போவேன்னு சொல்றாரு. அது என்ன நாட்களை பெருக பண்ணுவேன்னு சொல்றாரு. அங்கேதான் ஒரு ரெவலேஷனை பேசுறாரு. அவருக்குள்ள இருந்த நம்பிக்கை இல்லை என்னன்னா, உலகம் இல்லை. நீ யோபு எதுக்கு தான் காமிச்சு கொடுக்காங்க தெரியுமா? நீ யோபு போல இழந்து நிற்கும், இதோ தருகிறா, காருக்கு மேல கார், வீட்டுக்கு மேல வீடு, அடிச்சு விடுறாங்கம்மா. நானும் இங்க வந்து அழகா அடிச்சு விடலாம். இதோ இந்த இடத்துல கடன் பிரச்சனையோடு வந்திருக்கிற சகோதரியை கர்த்தர் எனக்கு காண்பிக்கிறா, இதோ உன் கடன் பிரச்சனையை மாற்றுவேன்னு சொல்ற அழகா அடிச்சு போயிடலாமே. இட்ஸ் ப்ராஃபிட்டிக். யா, இட்ஸ் ப்ராஃபிட்டிக். இங்க வந்திருக்கிற சகோதரர்கள் வேலையில கடினமான பாதையில கடந்து போயிட்டீங்க. அழகா எல்லாரும் கடினமான பாதையில கடந்து போயிட்டு இருக்கீங்க. ஐயோ, வாங்கின இடத்துல வீடு கட்ட முடியாமல் தவித்து கொண்டிருக்கிற சகோதரியே நிறைய பேர் இருக்கீங்க. இதுல இருப்பீங்க, கொஞ்சம் பேராது இருப்பீங்கல்ல. யாருக்காவது கிளிக் ஆயிரும். இன்னைக்கு எல்லாம் உலகம். இந்த உலகத்தை பிரசங்கிப்பதற்காக நாங்கள் அழைக்கப்படவில்லை. நிச்சயம் தேவனுடைய ராஜ்யத்துக்கு ஆயத்தப்படு. அவர் வருகிறார். அவருடைய வருகையில நீயும் நானும் பரிசுத்தவான்களோடு கூட பங்கடைய வேண்டும். அதுதான் இங்க யோபு சொல்றாரு, என் கூட்டில நான் ஜீவித்து போவேன், என் நாட்களை மணலத்தனையாய் பெருக. அப்படின்னா என்ன சொல்றாரு? எண்ணிறந்த வருஷங்களா, எண்ணிறந்த நாட்களாய் நான் பெருக பண்ணுவேன். அதனால அந்த வசனத்துல யோபு 29:18 அந்த மணலத்தனையா இருக்கு பாத்தீங்களா, as a sand இருக்குல்ல, அதுல மூல பதத்துல ஒரு வார்த்தை பயன்படுத்திருக்காங்க, ஃபீனிக்ஸ். ஃபீனிக்ஸ் இஸ் a bird. ஃபீனிக்ஸ் அப்படின்னு ஒரு வார்த்தை பயன்படுத்தியிருக்காங்க. ஃபீனிக்ஸ்னா ஒரு பறவை, அந்த காலத்தில் ஆதி நாட்களில் இருந்த வாழ்ந்த பறவை. அதை குறித்து பின்னணியில் வேத ஆராய்ச்சியாளர்களோ அல்லது அறிவியல் ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க, அது ஏறக்குறைய 500 1000 வருஷம் வாழுமா. 500 1000 வருஷம் வாழக்கூடிய பறவை. அதோடைய ரகசியம் என்ன தெரியுமா? அதோடைய மேன்மை என்ன தெரியுமா? அது தன்னுடைய கூட்டில் போய் ஒரு நாள் சாக போகிற சமயத்தில் என்ன செய்யணும், கூட்டில் போய் செத்துருமா. அது என்ன செய்யணும், அதோடைய வாயிலிருந்தோ இதிலிருந்தோ நீங்கள் ஃபீனிக்ஸ்னு பேர்டு அடித்தாலே ரெக்கை அப்படி தூக்கிட்டு வரும். அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அக்கினியாக தான் இருக்கும், ஃபயர் பேர்டு மாதிரியே தான் இருக்கும். நீங்கள் நெட்டில் அடித்து பார்த்தீங்கன்னா தெரியும். அது கூட்டில் போய் செத்து கருகி செத்துருமா. அநேக நாட்களுக்கு பிற்பாடு அதுக்குள்ளே இருந்து ஒரு ஜீவன் வெளியே வருமா. இது எதுவும் அதிசயம் நினைச்சிடாதீங்க. அது முட்டை விட்டுட்டு செத்துருமான்னு தெரியாது. ஆனால் அநேக நாட்களுக்கு பிற்பாடு அது காஞ்சி ஒரு மாதிரி போயிடும், அநேக நாட்கள் கரிஞ்சே போயிடும். அநேக நாட்கள் பிற்பாடு அதுக்குள்ளேருந்து ஒரு ஃபீனிக்ஸ் அப்படி வெளியே வருமா. இது இப்போ புராணத்தில் எதுவும் சொல்கிறாங்க. அந்த வார்த்தை தான் அங்கே பயன்படுத்தப்பட்டிருக்கு. ஏன்னா மரித்தோர் எழுந்திருப்பார்கள் அப்படிங்கிற ரகசியம் யோபுக்குள்ள இருந்துச்சு. இன்னைக்கு நமக்குள்ள இருக்குதா? இருந்துச்சுன்னா இக்காலத்து பாடுகள் இனி வெளிப்பட இருக்கிற மகிமைக்கு ஒப்பிடுத்தக்கவையில் அல்லன்னு சொல்லி ஃபோன் ஊதிட்டு போயிருவீங்க. ஐயோ என் வேலையில கஷ்டம், ஐயோ என் குடும்பத்தில் இருக்கிறாங்க, சொந்த பந்தங்கள் பகைக்கிறாங்க, ஐயோ என் சொத்து பிரச்சனைக்கா என் இடத்தை அபகரிச்சிட்டாங்க. என்னங்க இதெல்லாம்? ஆஸ்திகளையும் சந்தோஷமா கொள்ளையிட கொடுத்தாங்க. பரலோகம் இருக்கே. இந்த ரகசியத்தை அப்போஸ்தலர் ஆதி திருச்சபை கண்டு கொண்டது. அந்த மரித்தோர் உயிர்த்தெழுதல் குறித்த சத்தியம் வந்த உடனே ஸ்டெப்பை பாருங்க, அடுத்தடுத்து வைக்காங்க பாருங்க. வீட்டை எங்கடா விற்கலாம், எப்படா இதை தொலைச்சலாம், இதெல்லாம் வேண்டாம் ஐயா. அது வரைக்கும் அவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க. இந்த சத்தியம் உள்ள போன உடனே பூரண கிருபை வந்த உடனே தூக்கி வீசிட்டாங்க. கடைசி ஒரே ஒரு பகுதி மட்டும் சொல்லி நான் முடிச்சிருந்தேன். தாவீதுக்காரில் நிச்சயமான கிருபை உங்களுக்கு சொல்லணுமே, அதுதான் ஆண்டவர் பேசிக்கிட்டே இருக்கிறாரு. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 13வது அதிகாரம் 34 வசனத்தை கொஞ்சம் வாசிங்களேன். இந்த மரித்தோர் உயிர்த்தெழுதல் இதை மட்டும் நான் சொல்லி முடிச்சிருந்தேன். பெரிய சப்ஜெக்ட், நேரம் போதாது, தயவு செய்து இதை மட்டும் கொஞ்சம் வாசித்து முடிச்சிடலாம். அப்போஸ்தலர் 13வது அதிகாரம் 34 வசனத்தை கொஞ்சம் வாசிங்க. பாருங்க. அப்ப அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்பதை குறித்து 2 புள்ளி இருக்கும். அதை குறித்து தான் என்ன சொல்றாரு. அப்ப எதை பற்றி தான் இது சொல்லப்பட்டது அப்படின்னா, தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகள் உயிர்த்தெழுதலை குறிக்கிறது.
எக்ஸ்ட்ரா பிட்டிங்கே இங்க கிடையாது. தேவன் என்ன காமிச்சு கொடுக்க அதை தான் உங்களோட பகிர்ந்து கொள்றேன். தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை நான் உங்களுக்கு நித்திய உடன்படிக்கையை ஏற்படுத்துவேன் கர்த்தர் ஏசாயா புத்தகத்துல சொல்லியிருக்கிறாரு. அதைத்தான் இவர் அப்போஸ்தலன் பவுல் இங்க சொல்றாரு. அப்போஸ்தலர் 13:34 என்ன சொல்றாரு? இனி அவர் அழிவுக்குட்படாதபடிக்கு அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்பதை குறித்து தான் தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை உங்கள் கட்டிடுவன் திருவுளம் பட்டினார். எங்க திருவுளம் பட்டினார்? திருப்பலாம். ஏசாயா 55வது அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிங்க. ஏசாயா 55வது அதிகாரம் 3ஆம் வசனத்துல அதில் சொல்லப்பட்டிருக்கு, வாசிக்கலாம். தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கு நித்திய உடன்படிக்கையாக ஏற்படுத்துவேன்னு சொல்லி ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, இங்க சொன்னதுதான் அங்க நிறைவேற்றாரு. அப்ப அது எதை குறித்து சொல்லப்பட்டது அதை தெளிவா தெரியணும். அதுல முதலே சொன்னேன், தாவீதுக்கு சிங்காசனம் தந்தாரு, அப்புறம் அங்க ஒரு ஜெயம் கொடுத்தார், இதுல தந்தார், அதுல தந்தார். இது எதுக்காக சொல்லப்பட்டது? மரித்தோர் உயிர் தெழுவாங்க, கிறிஸ்து உயிர் தெழுதலை குறித்து தான் சொல்லப்பட்டது. அப்ப அவரோடு கூட நாமும் எழுந்திருப்போம் அப்படிங்கிற ஒரு பெரிய நிச்சயத்தை விளங்கிக் கொள்வதற்காக தான் இதை நித்திய உடன்படிக்கையாக உங்களோடு என்னோடும் தேவன் ஏற்படுத்துகிறார். இதுதான் தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகள். அதுக்கு முன்னால 3 வசனத்தை வாசிச்சு பாருங்க. ஆண்டவர் எதுக்கு அழைப்பு கொடுக்காரு தெரியுமா? ஓ தாகமா இருக்கிறவர்களே. இதை சொல்றதுக்கு முன்னால, இந்த ரெவலேஷன் வெளிப்படுறதுக்கு முன்னால, தாவீதின் நிச்சயமான கிருபையை குறித்து பேசுறதுக்கு முன்னால எதுக்கு அழைப்பு கொடுக்காரு தெரியுமா? தாகமா இருக்கிறவர்களே தண்ணீர் அண்டைக்கு வாருங்க. நேரம் ரொம்ப போயிட்டனால கொஞ்சம் வேகமா சொல்றேன். நீங்க பணம் இல்லாததுக்காக உன் பிரயாசம் இது ஏமா செலவழிக்கீங்க? அப்ப இல்லாததுக்கு அவன் பிரயாசத்தை ஏன் செலவழிக்க? நீ என்னிடத்துல வந்து பாலும் தேனும் பணமும் இல்லாம விலை இல்லாம என்ன செஞ்சுக்க, நீ பெற்றுக்கன்னு சொல்லி அழைப்பு கொடுத்து கூப்பிடுறாரு. அப்படி சொல்லிக்கிட்டே வர்றாரு. ஆத்துமா திருப்தியாகும். 2ஆம் வசனம் சொல்றாரு, நீங்கள் அப்பம் இல்லாததுக்காக பணத்தையும் திருப்தி செய்யாத பொருளுக்காக உங்கள் பிரயாசத்தை செலவழிப்பானேன். நீங்கள் எனக்கு கவனமா செவி கொடுத்து நலமானதை சாப்பிடுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்தும் என்ன செய்யும்? கொழுமையான பதார்த்தத்தினால மகிழ்ச்சியாக சொல்லி உங்கள் செவியை சாய்த்து நிலத்தில் வாருங்கள், கேளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்தும் என்ன செய்யும்? பிழைக்கும். ஆத்துமா பிழைப்பை குறித்து பேசிக்கிட்டே இருக்கிறார். இப்பவும் ஆபிரகாமுடைய ஆத்மா பிழைத்து கொண்டிருக்கு, மோசேயுடைய ஆத்மா பிழைத்து கொண்டிருக்கு, பிழைத்து கொண்டே இருக்கு. அதனாலதான் சொல்றார், அவர் மரித்தோருக்கு தேவனாயிராமல் ஜீவனுள்ளோருக்கு தேவனா இருக்க. இருக்கிற இடத்துல அப்படி தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போமா? எல்லாரும் தயவு செய்து அப்படி தேவ சமூகத்தில், ஆண்டவரே என்னோட தேவன் திட்டமாய் இடைப்பட்டா தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை நான் கட்டளையிடுவேன். நிச்சயமான கிருபைகள், ஷியர் மெர்சிஸ் ஆஃப் டேவிட், ஷியர் மெர்சிஸ் ஆஃப் டேவிட். அந்த நிச்சயமான கிருபைகளை நித்திய உடன்படிக்கையாக உங்களோடும் என்னோடும் ஏற்படுத்துகிறார். நித்திய உடன்படிக்கை இந்த உலக வாழ்க்கையோடு முடிந்து போறது கிடையாது. நித்திய உடன்படிக்கை.